ஜெயனா பலதேவ சுபுத்திர மகாராணி கருணும், ஜெய் ஸ்ரீ ராதா கோபால் ஜி கருணும், ஜெய் ஸ்ரீ கௌராங்க மகாபிரபு நித்யானந்த கருணும், ஜெய் ஸ்ரீ ரூப ரகுநாத கருணும், ஜெய் ஸ்ரீல புரோபாதி மகாராஜ் கருணும், என் குருநாத கருணும். தொடர்ந்து நம்ம வந்து இன்னைக்கு பக்தி விஷய கிளாஸ் கணிப்போம். கிளாஸ் வந்திருக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் மடியோனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, ஸ்ரீ நித்யானந்த பிரபு அவரை பத்தி நம்ம பாக்குறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது வந்து ஸ்ரீ நித்யானந்த திரியோதசினா வந்து என்னதுன்னா 13வது நாள் அர்த்தம். ஏற்கனவே அன்னைக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? பிரதிபைனா 1வது நாள், விதியைனா வந்து பாத்தீங்கன்னா 2வது நாள், திரிதியைனா வந்து 3வது நாள், சதுர்த்தினா 4வது நாள், தென் பஞ்சமி வந்து 5வது நாள், சஷ்டி 6வது நாள், சப்தமி 7வது நாள், தென் அஷ்டமி 8வது நாள், நவமி 9வது நாள், தசமி 10வது நாள், ஏகாதசி 11வது நாள். இன்னைக்கு வந்து பைமி ஏகாதசி நினைக்கிறேன். பைமி ஏகாதசி, எஸ், இன்னைக்கு பைமி ஏகாதசி. இன்னைக்கு 11 நாள். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 12வது நாள் திரியோதசி, துவாதசி, தென் 13வது நாள் வந்து பாத்தீங்கன்னா திரியோதசி, தென் 14வது நாள் வந்து பாத்தீங்கன்னா சதுர்தசி, தென் 15வது நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அமாவாசை வரும், இல்லைன்னா வந்து நம்மளுக்கு வந்து பௌர்ணமி வரும். இந்த மாதிரி மாத்தி நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பட்சம் சுக்லபட்சம் வரும். அப்ப நித்யானந்த திரியோதசினா வந்து என்ன அர்த்தம்? பகவான் ஸ்ரீ நித்யானந்த பிரபு 13வது நாள் வந்து பிறந்திருக்கிறாரு. ஓகேவா? போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நித்யானந்த திரியோதசி வெரி 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 ஆஸ்பீஷியஸ், ரொம்ப ரொம்ப மங்களகரமானது. நிறைய பேருக்கு ஸ்ரீ நித்யானந்த பிரபு யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து நித்யானந்தானா வந்து அந்த ஒரு சுவாமிஜி இருக்கிறாங்களே, நிறைய பேர் அந்த நித்யானந்தா தான் நிறைய பேர் தெரியும். பட் நித்யானந்தா ஆக்சுவலி வந்து யாரு, நித்யானந்த பிரபு வந்து யாரு, பகவான் சாட்சா நித்யானந்த பிரபு வந்திருக்கிறான்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? போஸ்ட் வந்து புதுசா நிறைய பேர் இருக்கிறாங்க, பழைய எல்லாரும் சேர்த்து தான் நம்ம பேச முடியும். ஓகே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பௌதிக லோகத்துல அவதாரம் பண்றாரு. ஓகேவா? அது எப்ப அவதாரம் பண்றாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பூமிக்கு? எந்த யுகத்துல? யார் சொல்ல முடியும்? துவாபர யுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த கலியுகத்தை, இந்த துவாபர யுகத்துல 3வது யுகத்துல இந்த லோகத்துல அவதாரம் பண்றாரு. ஓகேவா? தர்ம நல்ல ஒரு ஸ்லோகம் இருக்கும். நல்ல ஸ்லோகம் வந்து என்னன்னா, பரித்ராணாயம் சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்சாப்தநாதாய சம்பவாமி யுகே யுகே. இந்த மாதிரி நான் வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் வந்து பக்தர்களை காத்து அசுரங்களை அழிக்கிறேன்னு சொல்றேன். ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்னைக்குமே பார்ஷியாலிட்டி காட்டுறது கிடையாது, வேறுபாடு காட்டுறது கிடையாது. அவர் பக்தர்களையோ 2 பேரும் கருணை கட்டாரு. பக்தர்களுக்கு அவர் வந்து அரவணைத்து தன்னோட கருணை கொடுக்கிறாரு. பக்தர்கள் இல்லாதவங்களுக்கு அவர் சண்டை போட்டு தன்னோட கருணை கொடுக்கிறாரு. ஓகேவா? ஏன்னா பகவான் பகவத்கீதை என்ன சொல்றாருன்னா, பிதாகம் அஸ்ய ஜெகத்தோ, அதாவது பிதான அஸ்ய ஜெகத்தோனா, ஜெகம்னா வந்து இந்த மொத்த யூனிவர்ஸ்க்கும் இதுல நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான், எல்லாருமே இருப்பாங்க. அப்ப பகவான் வந்து அவங்க நல்லவனுக்கு மட்டும் காட்சி கொடுப்பாரு, கெட்டவனுக்கு வந்து காட்சி கொடுக்க மாட்டாங்கன்னா, அப்ப அவர் வந்து பாரபட்ச பார்க்கிறவர் என்னைக்குமே கடவுளாவே இருக்க முடியாது. அப்ப கடவுள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சமமான உள்ளவர். அப்ப யார் எந்தெந்த குணங்கள்ல எந்தெந்த இதுல வந்து நம்ம வந்து நம்மளுடைய பகவானை பாக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பகவான் நம்ம காட்சி கொடுப்பாரு. உதாரணத்துக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல இருந்து துவாரகைக்கு மதுராக்கு போகும்போது அக்ரூர் கூட்டிட்டு போறாரு. அப்ப கிருஷ்ணர் பலராமரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மதுராக்கு போகும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தர் மாதிரி பாக்குறாங்க. கம்சன் வந்து என்ன பாக்குறாரு, ஐயோ என்னை சாவடிக்கிறது 8வது பள்ளி இவன் தானோ என்ற ஒரு யமனா பாக்குறாரு. அதாவது என்ன சாவடிக்கு வந்திருக்கானு சண்டை போற மாதிரி ஒரு எதிரியா பாக்குறாரு. அந்த கூட பெண்மணிகள் ஐயோ இன்னும் இவ்வளவு அழகான ஒரு என்சமான பையன் வந்திருக்கான்னு சொல்லி பாக்குறாங்க. ஒன்னொரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னோட என் பையன் மாதிரி இருக்கான்னு சொல்லி சில தாய்மார்கள் பாக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஒருத்தரும் குணங்களுக்கு தகுந்த மாதிரி பகவான் காட்சி கொடுக்குறாரு. ஓகேவா? அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த லோகத்துக்கு வந்துட்டு திருப்பி போகும்போது கடைசியா வந்து அவரோட வந்து கிட்டத்தட்ட 120 வருஷம் தான் அந்த பூமியில இருக்கிறாரு. அப்ப 120வது வருஷம் வந்து கிட்டத்தட்ட முடிச்ச மகாபாரதம் முடிஞ்ச அவர் கிளம்பி போகும்போது அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறம் தான் ஸ்ரீமத் பாகவத புராணம் உருவாகுது. ஓகே, பகவான் பத்தி முழு கதைகள் வந்து பேசுறவரு. அது நீங்க பாகவத சரித்திரம் வரும்போது நான் அதை பத்தி பேசுவோம்.
ஓகேவா? அப்ப முழு கதைகள் உருவாகுது. பிறகு வந்து அடுத்த விஷயம் வந்து என்னதுன்னா, இங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிளம்பி போன பிறகு பகவத்கீதையில வந்து நிறைய விஷயம் சொல்றாரு. சர்வதர்மா பரித்தேட்ச மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வபாவேப்யோ மோக்ஷாமி மாசுஜா. பகவத்கீதை 14வது சாப்டர் 66 ஸ்லோகம் சொல்றாரு. அதாவது சர்வதர்ம பரிச்சை எல்லாத்தையும் விட்டுடு, என்னை மட்டும் நம்பு, நான் எல்லா பாவத்தையும் காப்பாத்துறேன், பயப்படாத, என்கிட்ட முழு சரணாகதி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 9வது சாப்டர் நடுவுல என்ன கடைசி ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா, மன்மனா பவன் பக்தோ மத்யாமி நாம் நமஸ்குரு. அப்ப என்னைய பத்தி மனசு நினைச்சுக்கோ, என்னை பத்தி நீ திங்கிங் பண்ணி என்னுடைய சிந்தனையில் இரு, எனக்கு வந்து வழிபாடு பண்ணு, நான் வந்து உன்னுடைய உன்னுடைய எல்லா வகையிலும் காப்பாற்ற சொல்றாரு. அப்ப இது இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு பகவான் பகவத்கீதையில. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வந்து ஏட்டுக்கல்வியா தான் இருக்கு, வெறும் புக்கில் மட்டும் தான் இருக்கு. அப்ப இது எப்படி வந்து பிராக்டிக்கலா வந்து செய்யறது, இது எப்படி வந்து நடைமுறை எடுத்து வருது? அப்ப நாளைக்கு வந்து பகவானே நீ பரவாயில்லப்பா அந்த காலம் சொல்லிட்டு போயிட்ட, கலியுகத்துல வந்து பாரு ஒரு அட்டுழில் நடக்குது, இதெல்லாம் எப்படி பிராக்டிஸ் பண்றது? நீ சொல்றது வந்து வெறும் புக்கில் மட்டும் தான் எழுத முடியும், நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வர சொல்லி மக்களே சொல்லுவாங்க. அப்ப அதுக்காக என்ன பண்றாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலியுகத்துல ஈவன் நம்மளோட 500 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்து ஆரம்பிச்சு நமக்கு 500 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் திருப்பி இந்த பூமிக்கு வராரு. அவர் என்ன பண்றாருன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக நேரடியா அப்படியே வராம அவர் வந்து பக்த அவதாரத்துல வராரு. அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு. சைத்தன்யா மகாபிரபுவாக பகவான் இந்த பூமியில வந்து வராரு. அதனால போன வாரம் நம்ம வந்து யாராலும் அத்வைத ஆச்சாரிய கிளாஸ் கேட்டீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன வாரம் அத்வைத ஆச்சாரிய கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்? அத்வைதாச்சாரியர் பிரார்த்தனை பண்றாரு. பிரார்த்தனை பண்ணும் போதுதான் மகாபிரபு, அதாவது கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு பூமிக்கு இறங்கி வராரு. அப்ப ஒரு ஸ்லோகம் இருக்கு பாகவத்துல, என்னது சா அங்க உட்கார்ந்து அஸ்தரம், அந்த நல்ல முதல் வார்த்தை வந்து என்னதான் அது வந்து என்னதுன்னா, சா அங்க உப்பாங்க அஸ்தரம் யக்ஞ சங்கீதனப்பாய எதந்தி சுமேதஷா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் ஒண்ணு வரும். அப்ப வந்து அது முதல் அடி வந்து அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பகவான் இந்த பூமிக்கு வரும்போது அவர் என்னைக்குமே வந்து ஒருத்தர் மட்டும் தனியா வரமாட்டாரு. ஓகேவா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு மந்திரியோ இல்ல ஒரு ராஜாவோ இல்ல ஒரு பிஎம் வந்து வேற ஒரு நாட்டுக்கு போறாருன்னா அவங்களுடைய மெம்பர்ஸ், அவங்களோட ஆர்மி ஆல்ரெடி வந்து அதுக்கு முன்னுக்கே வந்து அவங்க வந்து எந்த இடத்துக்கு போறாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல எல்லாம் சேஃப்டி ஒழுங்கா இருக்கா எல்லாம் கரெக்டாக சொல்லி செக் பண்ணிட்டு பிறகு இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாஸ் பண்ண பிறகு அவங்களோட எல்லா செக்யூரிட்டி பாஸ் பண்ண பிறகுதான் பிறகு வந்து அந்த பிஎம் வந்து அந்த நாட்டுக்கு வருவார். அதே போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பூமிக்கு அவர் வரும்போது அவர் வர்றதுக்கு முன்னாடியே சில பக்தர்கள் அந்த பூமிக்கு அனுப்பி விட்டாரு. பிறகு அவர் இருந்த காலகட்டத்துல சில பக்தர்கள் வந்தாங்க. பிறகு அவர் கிளம்பி போன பிறகும் சில பக்தர்கள் வந்து வந்தாங்க. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுல லீலையில 5 பேர் முக்கியமானவங்க. ஓகேவா? 5 பேர் வந்து முக்கியமா வந்து பூமிக்கு வராங்க. அது நிறைய பேர் வராங்க. அனுமான் வராரு, நிறைய பேர் வராங்க, ஒரு அவதாரத்துல வராங்க 500 வருஷத்துக்கு. ஏன்னா பகவானே வராரு சொல்லிட்டு எல்லாரும் அந்த லீலையில வந்து பங்கெடுத்துக்காக எல்லாரும் வராங்க. அதுல முக்கியமா 5 பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம், பஞ்ச தத்துவம் சொல்லுவோம். பஞ்சன்னா 5, தத்துவம்னா வந்து பாத்தீங்கன்னா 5 வகையான தத்துவங்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபுவா வராரு. பலராமர் அவரும் அந்த கலியுகத்துல வராரு. அவர் தான் வந்து யாருன்னா நித்யானந்த பிரபுவா வராரு. அவரை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். பிறகு போன வாரம் நம்ம வந்து அத்வைத ஆச்சாரிய பார்த்தோம். அத்வைத ஆச்சாரிய வந்து யாரு? மகாவிஷ்ணுவும் சதா சிவமும் சேர்ந்தது அத்வைத ஆச்சாரியா. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதா ராணி அவங்களும் வந்து வராங்க. அவங்கதான் வந்து இங்க யாரா வராங்க கலியுகத்துல? ஸ்ரீ கதாதர பண்டிதா வராங்க. பிறகு ஸ்ரீ நாரத முனிவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஸ்ரீவாஸ் தாக்கூரா வராரு. இந்த 5 பேரும் 5 வெவ்வேறு உருவங்கள்ல இந்த பூமியில அவதாரம் பண்றாங்க, இந்த பூமிக்கு வராங்க, 5 தத்துவங்களா வராங்க. ஓகேவா? அதுல கிருஷ்ணரும் பலராமரும் முக்கியமான இந்த லீலையில ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க. அந்த கிருஷ்ணன் பலராமரும் தான் வந்து இங்க என்ன வராங்கன்னா, இத வந்து பாத்தீங்கன்னா என்னது மருத்துவமடாஸ் தாக்கூர் சொல்லி ஒரு ஆச்சாரியர் இருக்கா. அவர் என்ன சொல்றாருன்னா, விஜேந்திர நந்தனை சச்சி சுத்துல ஒயிலே சே பலராம ஒயிலே நித்தாய். விஜேந்திர நந்தன். விஜேந்திர நந்தன்னா வந்து பாத்தீங்கன்னா பிரஜானா மீன்ஸ் வந்து என்ன அர்த்தம்னா, பிரஜா மீன்ஸ் பிருந்தாவனம். பிரஜானா என்ன அர்த்தம்னா பிருந்தாவனம். அதனாலதான் பாத்தீங்கன்னா சர்வதர்ம பரித்தேட்ச பகவத்கீதை ஸ்லோகம் வருதுல, சர்வதர்ம பரித்தேட்ச மாம் ஏகம் சரணம் பிரஜா. அந்த பிரஜான வார்த்தை வருதுல, அதுக்கு என்ன அர்த்தம்னா எப்படி நம்ம சரணம் அடையணும்னா பகவான் கிட்ட
பிருந்தாவனத்துல உள்ள கோப்பர்கள் கோபியர்கள் எப்படி வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சரணாகதி அடைஞ்சாங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம சரணாகதி அடைஞ்சு சொல்லிதான் அங்க பிரஜா என்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, டக்குன்னு கடந்து போயிடுவாங்க. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரஜேந்திர நந்தன்னா பிருந்தாவனத்தின் நந்த, அதாவது பிருந்தாவனத்தின் நாயகன் வந்து யாரு, ஹீரோ வந்து யாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதான் பிரஜேந்திர நந்தனஹே சச்சி சுத்திர ஒயிலேசே. சச்சி சுத்திர ஒயிலேசே யார் பிருந்தாவனத்துல ஹீரோவா இருந்தாரோ அவர் தான் கலியுகத்துல சச்சி மாதாவுக்கு மகனா வர சொல்றாரு. சச்சி மாதாவோட மகன் வந்து யாருன்னா ஸ்ரீ சைத்தன்யா மகாபிரபு. அப்ப பகவான் சாட்சா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், நந்தன கிருஷ்ணர், யசோத நந்தன கிருஷ்ணர், பிருந்தாவன கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் தான் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யா மகாபிரபுவாக கலியுகத்துல சச்சி மாதா மகனா வராருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து பலராம ஹொயிலே நித்தாய். பலராம ஹொயில் நித்தாய் என்ன இருக்குன்னா பலராமர் தான் நித்யானந்த பிரபுவா வராரு. இப்ப எல்லாரும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணர் சைத்தன்யா மகாபிரபுவா வராரு, பலராமர் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவா வராரு. ஓகேவா? அப்ப இங்க வந்து பகவான் ஸ்ரீ நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா சாக்ஷா பலராமர். பலராமர் தான், அவர் தான் வந்து லக்ஷ்மணரா வராரு ராமலீலையில. பலராமர் தான், அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நாராயணரா வரும்போது அந்த நாராயணுக்கு விஷ்ணுக்கு பாம்பு படுக்கையாக இவரு வராரு, பலராமர் வராரு. இந்த மாதிரி நிறைய இடத்துல வராரு. அப்ப அந்த பலராமர் வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்துல கிருஷ்ணன் சைத்தன்ய மகாபிரபு வரும்போது பலராமர் நித்யானந்த பிரபுவா வராரு. ஓகே, அப்ப இங்க வந்து சில விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? நயம் ஆத்மபாலா ஹீனேன லப்யஹா. அதாவது என்ன அர்த்தம்னா without mercy of Balaram you cannot understand the spiritual identification. அதாவது நித்யானந்த பிரபு தான் பலராமர். பாருங்க, பலராமருடைய அதாவது நித்யானந்த பிரபுடைய கருணை இல்லாமல், நித்யானந்த பிரபுடைய மெர்சி கருணை எதுவுமே இல்லாமல் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில நம்மளுடைய அடையாளத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, நம்ம ஆன்மீக பாதையில நம்ம முன்னேற முடியாது. பிகாஸ் நித்யானந்த பிரபு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதி குரு. பலராமர் தான் ஆதி குரு. இப்ப நம்ம வந்து வைஷ்ணவ நம்ம குருல இருக்கிறாங்களா, எல்லா குரு இருக்கிறாங்களா, இந்த எல்லா குருவும் யாருக்கிட்ட கனெக்ட் பண்றாங்கன்னா பலராமர் கிட்ட தான் கனெக்ட் பண்றாங்க. அதாவது நித்யானந்த பிரபு கிட்ட தான் கனெக்ட் பண்றாங்க. நித்யானந்த பிரபு தான் ஆதி குரு. நம்மளுக்கு ஆன்மீகத்துல வந்து நம்மளுக்கு பலராமர்னு என்ன பலம், என்ன பலம்னா ஆன்மீக பலம், ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி, கிருபா பல, கருணை பலத்தை வச்சிருக்கிறாரு. யாருக்கு பலராமருடைய நித்யானந்த பிரபுவோட கருணை கிடைக்குதோ அவங்களுக்கு ஆன்மீக வெரி வெரி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. வித்தவுட் நித்யானந்த பிரபுவோட மெர்சி, நம்ம நித்யானந்த பிரபுவோட கருணை இல்லாம நம்ம ஆன்மீகத்துல ஒரு இன்ச்சு கூட நம்ம வந்து முன்னேற முடியாது நம்ம. இப்ப நித்யானந்த பிரபு இஸ் வெரி வெரி மெர்சிஃபுல், கருணை அவதாரம். நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் குரு தத்துவம். ஆமா, சொன்ன மாதிரி அவர் தான் குரு தத்துவம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக நம்மளுக்கு குரு வேணும், ஆன்மீகத்துல நம்மளுக்கு எதுக்காக குரு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்மீக பாதைக்கு எதுக்காக சொல்லுங்க. நம்மள கைட் பண்ணுது பிரபு, நம்மள கைட் பண்ணி கொண்டு போறதுக்கு பிரபு. கைட் பண்றதுக்கு என்ன கைட் பிரபு? பக்திக்கு. ஓகே, கைட்னா வந்து என்ன டெங்கி பிரபு. குரு வந்து கைட் பண்றதுக்கு எதுக்காக கைட் பண்ணல சொல்லுங்க பாத்து சொல்லுங்க. தமிழ் மதி பகவான்கிட்ட போறதுக்கு ஒரு வழி காட்டணும், பகவான் போற வழி காட்டணும். ஓகே, அதாவது குரு வந்து நமக்கு எதுக்காக தேவைன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பௌதிக லோகத்துல நம்ம பகவானை எவ்வளவுதான் வழிபட்டாலும் நம்மளுடைய மனசு சில சமயத்துல குறைந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் போகும். சமயத்துல நம்மளுக்கு தடுமாற்றம் நடக்கும், சில சமயத்துல நம்மளுக்கு தவறுகள் செய்ய தோணும். அப்ப எப்பப்பெல்லாம் இந்த மனசு வந்து இந்த மாதிரி இருக்கோ நம்மளுக்கு ஒரு கைட் தேவைப்படுது. இப்ப செடி வந்து ஒரு பிளான்ட் நடுறோம், ஒரு செடி நடுறோம், ஒரு பிளான் பண்றோம் நம்ம. அப்ப ஒரு செடி நடும்போது அந்த செடி வந்து அது வந்து தவறாக வேற டைரக்ஷன்ல போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டிக்கி மாரி ஒரு குச்சி மாரி அடிச்சு அதை நேரம் நிப்பாட்டுவோம். அதுக்காக தான் நம்மளுக்கு குரு என்னைக்கு வந்து குரு நம்மளை எப்பவுமே நம்மளை திருத்துவாரு, நம்மளை வந்து சரிப்படுத்துவாரு. குரு வந்து நம்மளை எப்பவுமே கரெக்ட் பண்ணுவாரு. குரு நம்மளை வந்து எப்பவுமே நம்மளை வந்து ஏசுவாரு. குரு வந்து நம்மளோட தவறை வந்து நம்ம முகத்துக்கு நேரம் சுட்டி கட்டுவாரு. குரு வந்து நம்மளோட அறியாமலே நம்மளை வெளியாக்குவாரு. எதுலாம் நம்ம லாஜிக்கு எதுலாம் நம்ம ரைட் நினைக்கிறோமோ அது வந்து சரியா தவறான சொல்லி நம்ம சுட்டி காட்டி நம்மளை வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கிட்ட அந்த பரம பொருள் பகவான் கிட்ட கொண்டு போறதா குருவோட வேலை.
அப்ப எத்தனை குருமார்கள் இருந்தாலும் அந்த எல்லா குருக்கும் ஆதி குரு தத்துவம் வந்து யாருன்னா ஸ்ரீ நித்யானந்த பிரபு. அது எந்த சம்பிரதாயம் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லா குரு உலகத்துல இருக்க எல்லா குருக்கும் ஆதி மூலம் ஸ்ரீ பலராம நித்யானந்த பிரபு தான். இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம வந்து நம்மளோட சம்பிரதாயத்தோட பேர் வந்து என்னது? இந்த ஹரிகிருஷ்ண சம்பிரதாயத்தோட பேர் வந்து என்னது? ஹரிகிருஷ்ண பிரபு பிரம்ம மத்வ கௌதிய வைஷ்ணவ சம்பிரதாயம். வெரி குட் ஹரி பிரபு, வெரி குட். பிரம்ம மத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், நம்ம பிரம்ம மத்துவ கௌடி சம்பிரதாயம். இதே மாதிரி 4 சம்பிரதாயம் இருக்கு. அது முக்கியமா இன்னொரு சம்பிரதாயம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த தமிழ்நாடு எல்லாம் பார்க்கலாம், அவங்க வந்து 2 திலக் பெருசா போட்டுருப்பாங்க, நாமம் போட்டுருப்பாங்க பெருசா. அப்ப ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர் வந்து யாரு? பிரதானமான ஆச்சாரியர் யாரு? மடாதிபதி யாரு? ராமானுஜாச்சாரியாரியா? அந்த ராமானுஜாச்சாரியார் வந்து யாரோட அம்சம்? ராமானுஜாச்சாரியார் சாக்ஷாத் யாரோட அம்சம்? ஆதிசேஷன். ஆதிசேஷன் வந்து யாரு? விஷ்ணுவோடைய பாம்பு படுக்கையா இருக்கிறாரு, அவர் தான் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் வேற யாரும் இல்ல, பலராமர் தான் ஆதிசேஷனா இருக்கிறாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எங்கெங்கெல்லாம் என்னென்ன அவதாரம் பண்றாரோ அங்கெல்லாம் பலராமர் வந்து ஏதாச்சும் ஒரு செவி சட்டுவார், ஏதாச்சும் சேவை செய்வாரு. அந்த ஆதிசேஷன் யாரு? சாஷா பலராமர் தான் ஆதிசேஷனா இருக்காரு. அந்த ஆதிசேஷனோட அம்சம் தான் ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியார். அப்ப குரு என்பவர் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே எங்க போய் கன்க்ளூஷன் பண்ணுதா? பலராம கிட்டதான். கிருஷ்ணர் வந்தே ஜெகத்குரு, கிருஷ்ணர் வந்து ஜெகத்குரு, கிருஷ்ணர் வந்து குரு தான். ஆனா உண்மையில குரு தத்துவம் வந்து யாருன்னா ஸ்ரீ பலராமர், அதாவது ஸ்ரீ நித்யானந்த பிரபு. அப்ப எவ்ரி கிருஷ்ண பக்தா யாரால நம்ம பகவானை வழிபடுறோமோ நம்ம வந்து கண்டிப்பா நித்யானந்த பிரபு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நம்ம கிருஷ்ண பக்தியில, நம்ம ஹரே கிருஷ்ண பக்தியில நம்ம ஒரு ரெண்டு நபர்களை, ஓகே 3 பேரை முக்கியமா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 3 பேரை முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த 3 பேர் யாரு? கிருஷ்ண பக்தியில இந்த 3 பேரை தெரியாம நம்ம கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து அடுத்த தத்துவம் நம்ம வந்து அடுத்த விஷயம் நம்ம வந்து நகரவே முடியாது. இந்த 3 பேரை பத்தி நம்ம நல்லா திரும்ப தெரிஞ்சுக்கலாம். அந்த 3 பேர் யாரு? ஒரு ஆள் ஒண்ணு சொல்லுங்களா, ட்ரை பண்ணலாம். 3 நபர்களை பத்தி நம்ம கிருஷ்ண பக்தியில 3 நபர்களை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 3 பக்தர்களை பத்தி, இந்த 3 விஷயங்களை பத்தி தெரியலன்னா, இந்த 3 நபர்களை பத்தி தெரியலன்னா நம்ம கிருஷ்ண பக்தியில வந்து நம்ம இன்னும் நிறைய முன்னேறணும். இன்னும் நம்ம முன்னேறவே இல்லைன்னு அர்த்தம். இந்த 3 நபர்கள் வந்து யாரு? கிருஷ்ணா பாபா. ஒண்ணு சொல்லுங்க பாபா. குரு 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 குருவா? இல்ல ப்ரோ, 3 நபர்கள் சொல்றேன். பலராம். சொல்லுங்க முதல்ல சத்தமா வழங்குனது. பலராம், ராதாராணி. ஓகே, பலராமர் என் ராதானுக்கு கரெக்ட். ஒரு ஆள் யாரு? ஒரு ஆள் யாராவது சொல்லட்டும் பிரபு. நீங்க சொல்லுங்க. கிருஷ்ணா பாபா. கிருஷ்ணா இல்ல ப்ரோ. ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியாரா பிரபு? நித்யானந்த பிரபு? அதான் நித்யானந்த பிரபு. ஓகே மாதாஜி. பலராம, நீங்க கிருஷ்ணன் தெரிஞ்ச பலராம் தெரிஞ்சுக்குவீங்க. ஆனா 3 நபர்கள் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஒண்ணு ராதாராணி, ஒண்ணுன்னு யாரு சொன்னாங்க? ஒண்ணுன்னு வந்து யார் சொன்னீங்க வந்து? பலராம் சொன்னாங்க பாபா. பலராம சொன்னாங்க. ஓகே ஓகே, பலராம் சொன்னாங்க. பலராம், ராதாராணி, ஒண்ணு முக்கியமான யாரு? துளசி மகாராணி இல்ல முதல் இல்ல எல்லாம் முக்கியம். ஆனா முக்கியமா 3 பேரு பலராமர், ராதாராணி. இன்னொரு ஆள் யாரு? மகாபிரபு. இல்ல மகாபிரபு தான். கிருஷ்ணன் தான் மகாபிரபு. நாரதர் பிரபு? நாரதர் இல்ல, நாரத பக்தர் தான். அவங்களும் முக்கியம் தான். ஆனா முக்கியமா அதுக்கும் மேல முக்கியமானது இவங்க 3 பேரை பத்தி எப்ப தெரியுதோ அப்போதான் நம்ம கிருஷ்ண பக்தியில நம்ம அட்வான்ஸ் ஆக முடியும். ஒண்ணு பலராமர், ஓகே. ராதாராணி, ஓகே. இன்னொரு யாரு? யாரு சொல்றீங்க? கவுண்ட் ஆன். 1 2. ஹரே கிருஷ்ண பிரபு. சொல்லுங்க. பிரபுபாத் பிரபு. ஆச்சரியம். பலராம தான் குரு தானே.
ஓகே. நம்ம குரு இல்லைங்களா பிரபு? இனிஷியேஷன் குரு. இல்ல குரு. இல்ல இல்ல. குருனாலே பலராமர் துணையாலே எல்லாமே குரு தான். ஆ, இல்ல இன்னொரு ஆள் இருக்காங்க ஆமாங்களா? பிரபு பிரபு. ஸ்ரீவாச தக்கூர பிரபு. ஆ? ஸ்ரீவாச தக்கூர் அவர பிரபு. ஸ்ரீவாஸ் இல்ல 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 இல்ல. இது எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ட்ரை பண்ணுங்க. யாராவது ஆமா ஆச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூரா பிரபு? நோ 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 நோ. பிரபு சிவபெருமான பிரபு. எஸ் கரெக்ட். ஹரி பிரபுக்கு கை தட்டு. அடுத்த மாசம் அவரை பத்தி வரப்போது, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவோம். பலராமர், ராதாராணி அண்ட் சிவபெருமான் லார்ட் சிவா, இந்த 3 பேரை பத்தி நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் கிருஷ்ண பக்தியில நாம அட்வான்ஸ் ஆக முடியாது. ஓகேவா? ஏன்னா வைஷ்ணவானாம் எதா சம்போ, சிவபெருமான் இஸ் த டாப் மோஸ்ட் வைஷ்ணவா, ராதாராணி இஸ் அ சக்தி தத்துவம், பலாதின் சக்தி, அண்ட் பலராம இஸ் த குரு தத்துவம். இந்த 3 பேரை பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா? இப்ப வந்து பகவத்கீதால அகம் சர்வஸ்ய பிரபு மத்த சர்வம் பிரபத்தியதே இது மத்வாம் பதிதேமாம் பூத பாவ சமபிதா. பகவான் என்ன சொல்றாரு? இந்த பௌதிக லோகம், ஆன்மீக லோகம் எல்லாமே வந்து நான் தான் கண்ட்ரோல் பண்றேன். யாரு வந்து நான் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் சொல்றாரு. ஐ எம் த சுப்ரீம் கண்ட்ரோலர். யார் அறிவாளி தரமா இருக்காங்களோ அவங்கதான் இதை புரிஞ்சுக்க முடியும். அதே போல மத்தா பரதரம் நானே கிஞ்சி அசி தனந்தையா, இந்த லோகம் எல்லாமே எனக்கு ஈக்குவலா, எல்லாமே எனக்கு கீழ் தான் இருக்கு. பௌதிக லோகம், ஆன்மீகம் எல்லாமே என்னோட எனக்கு கீழ் தான் இருக்கு. எதுவுமே எனக்கு ஈக்குவலாவோ எனக்கு சமமாவோ எனக்கு உயர்த்தரமோ எதுவும் கிடையாது சொல்றாரு. ஐ எம் சுப்ரீம் சொல்றாரு. ஓகேவா? அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சுப்ரீம் பர்சன், அந்த முழு முதல் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட இருந்து வரக்கூடிய முதல் அம்சம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட இருந்து வரக்கூடிய முதல் அம்சம். நிறைய பேர் கேட்பாங்க, பிரபு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து ஒரு அவதாரம் தானே பிரபு, அவர் எப்படி நீங்க கடவுள்னு சொல்றீங்க பிரபு கேட்பாங்க. கிடையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இஸ் த முழு முதல் கடவுள். எப்படின்னா இப்ப நீங்க கேளுங்க, இதுல ஆன்சர் இப்ப கிடைக்கும் உங்களுக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட இருந்து முதல் அம்சம் வந்து பாத்தீங்கன்னா யார் வரானா, முதல் விரிவங்கம் பலராமர் வரார். பலராமர் கிட்ட இருந்தா வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் வெளியே வராங்க. அவங்கதான் வந்து யாரு? வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. ஓகேவா? இவங்க இந்த 4 பேரும் வந்து எங்க இருக்கிறாங்கன்னா துவாரகையில இருக்கு. சாரி, மதுரா என்ற லோகம் இருக்குல்ல, பகவான் லோகத்துல மதுரா என்ற லோகத்துல இருக்கு. அந்த லோகத்துல 4 பேர் இருக்கிறாங்க. பிறகு அந்த வாசுதேவர் கிட்ட இருந்து திருப்பி இன்னொரு 4 பேர் வெளியே வராங்க. திருப்பி வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தா. அது வந்து எங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து துவாரகையில இருக்கிறாங்க. 4 பேர் துவாரகையில இருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவங்க கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா 3 விஷ்ணுக்கு வராங்க. முதல் விஷ்ணு காரண உதக சாய் விஷ்ணு. அவர் எங்க இருக்கிறாரு? இந்த இந்த பகவான் லோகத்துல ஒரு இடம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருட்டாகும். ஒரு இடம் மட்டும் இருட்டாகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகா தத்துவம். அந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பௌதிக லோகமாக மாறப்போகுது. அந்த இருட்டான இடம் தான். அப்ப அந்த இருட்டான இடம் தான் மகா தத்துவம். அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. அங்கதான் முதல் விஷ்ணு வராரு. அதான் காரண சாய் விஷ்ணு. அவர்கிட்ட இருந்து உடம்புல நிறைய பபிள்ஸ் வருது. அவருதான் அந்த பபிள்ஸ் தான் வந்து ஒவ்வொரு பிரம்மாண்டம், அந்த ஒவ்வொரு கேலக்சிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா 2வது விஷ்ணு போறாரு, கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. பிறகு அந்த ஒவ்வொரு கேலக்சிக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா அங்க கர்ப்ப சாய் விஷ்ணு எப்படி இருக்காருன்னா பால் கடலை படுத்திருப்பாரு. அங்க ஆதிசேஷன் இருப்பாரு, நாரதர், பிரம்மதேவர் இருப்பாரு. இந்த மாதிரிலாம் செட்டப் இருக்குவாங்க. பிறகு பிரம்மதேவர் எல்லா ஜீவராசியும் படைச்ச பிறகு ஒவ்வொரு ஜீவத்தினோட மனசுக்குள்ளேயும் பரமாத்மாவா இருக்கிறாரு 3வது விஷ்ணு. அதாவது ஸ்ரீர உதக சாய் விஷ்ணு. 3 விஷ்ணுக்குள்ள இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப இதுல கிருஷ்ணர் எப்படி முழு கடவுள்னா நம்ம ஆச்சாரியர் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிர அனாதி ஆதிகம் சர்வ காரணம். பிரம்மதேவர் சொல்றாரு எல்லா காரணங்களுக்கும் ஈஸ்வர கிருஷ்ணர் தான் முழு கடவுள். அதே போல ஜெயதேவ கோஸ்வாமி ஆச்சாரியர் என்ன சொல்றாரு? கேசவர்தரா மீன சரீரா, கேசவதுரதா நரஹரி ரூபா, கேசவதுரதா ராம சரீரா, கேசவதுரதா கல்கி சரீரா, கேசவதுரதா புத்த சரீரா. எல்லா அவதாரம் யாருவரா? யாருக்கிட்ட எல்லா அவதாரம் வருது? கேசவதுரதா. கேசவதுரதா வந்து யாரு? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதே போல பாகவதம் சொல்லப்படுது, ஏத்த சாம்ச கலாபும்சா கிருஷ்ணஸ்து பகவான் சுயம். கிருஷ்ணனே முழு கடவுள். அவருடைய கிருஷ்ணன் கிட்ட இருந்து டைரக்டா முதல் விரிவங்கம் வர்றது வந்து யாருன்னா ஸ்ரீ பலராமர். ஓகேவா?
அப்ப அது பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வகையான வித்தியாசமும் கிடையாது. ஓகேவா? பகவான் ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னதுன்னா அவர் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? கிருஷ்ணர் வந்து அவர் என்ன கலரு? கிருஷ்ணர் வந்து என்ன கலர்? அதுக்கு பேர் இருக்கு. யார் சொல்ல முடியும்? ராமவர்ணம். சாமவரணம். ஓகே கரெக்ட். ஓகே சாமவரணம். எஸ், சாமவரணம் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர், டார்க் கலர்ல இருப்பார், கரும் மேகத கலர் இருப்பாரு. ஏன் கிருஷ்ணர் என்ன கலரு? பலராம் என்ன கலரு? நீல கலர் பிரபு. White பிரபு. நீலம். பலராம் நீலமா? White color பிரபு. ஒயிட் கலர். வாட் இஸ் த நேம் மதஜி? வாட் இஸ் த நேம் சமஸ்கிருத அதுல? Is it Pitta? சுக்லா. சுக்லா வர்ணம். பீத்த வர்ணம் மீன்ஸ் கோல்டு கலர். அது மகாபிரபு. சுக்லா வர்ணம். சுக்லா மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுல எல்லாரும் மந்திரம் சொல்லுவோம். சுக்லா வர்ணம் சதுர்பூஜம். அது யாருன்னா நம்ம பலராமர்கிட்ட விஷ்ணு வரதேஸ்வரர் நம்ம இண்டிகேட் பண்றோம். சுக்லா வர்ணம்னா வெள்ளை கலர் இருப்பாரு. சதுர்பூஜம்னா 4 கை இருப்பாரு. 4 கையா இருக்கு, விஷ்ணுவோட இருக்கு. இந்த மாதிரி அந்த மந்திரத்தை ஒரு நார்மலா நம்ம வீட்டுல சொல்லுவோம். கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். கோயில் எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப சுக்லா வர்ணம்னா வெள்ளை கலர், ஒயிட் கலர். அது வந்து யாரு? பலராமர். கருப்பு கலரு சாமவரணம் கிருஷ்ணர். 2 பேர் கலர் டிஃபரெண்ட். ஆனா அதுக்கு தாண்டி கிருஷ்ணருக்கு பலராமுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னது அது? கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நல்லா தெளிவா இருக்கணும். கிருஷ்ணர் வந்து சேவைய பகவான். சேவைய பகவான். பலராமர் சேவக்கா பகவான். பலராமர் சேவக்கா பகவான். கிருஷ்ணர் சேவையா பகவான் என்ன அர்த்தம்னா கிருஷ்ணர் எல்லா வகையான சேவையும் எடுத்துக்குவாரு. டு பி அக்செப்ட், எல்லா சேவையும் அக்செப்ட் பண்ணிக்குவாரு. பலராமர் சேவக்கா பகவான். டு பி சர்வ், அவர் வந்து எல்லாருக்கும் சேவை செய்வாரு, சேவை கொடுப்பாரு. அதான் சேவக்கா பகவான். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? கிருஷ்ணர் சேவையை எடுத்துக்குவாரு, பலராமர் சேவையை கொடுப்பாரு. அதுதான் ஒரு 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். ஓகேவா? பலராமர் அந்த நித்யானந்த பிரபு நம்மளுக்கு எதுக்காக நம்மளுக்கு இந்த பூமியில நித்யானந்த பிரபு வராருன்னா நம்ம எப்படி பகவானுக்கு சேவை செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க தான் இந்த பூமியில சைத்தன்ய மகாபிரபு வரும்போது பலராமருக்கு நித்யானந்த பிரபுவா வராரு. ஓகேவா? இப்ப பலராமர் எந்தெந்த வகையில எந்தெந்த இடத்துல கிருஷ்ணருக்கு எப்படிலாம் சேவை செய்யறாரு அப்படி நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பக்தியில எத்தனை ரசங்கள் இருக்கு, பக்தியில எத்தனை வகையான டேஸ்ட் இருக்கு, எத்தனை ரசங்கள் இருக்கு? ஹரிகிருஷ்ணா, கொஞ்சம் தயவு செய்து பதில் சொல்லுங்க. இன்னைக்கு ஏகாதசி, இதனால கொஞ்சம் தண்ணி எல்லாம் காயுது. ஒரு பதில் சொல்ல நம்மள முடியும். ஹரிஷ்ணா பிரபு, 5 சொல்லுங்க மதி. 5 ரசம் இருக்கு. சொல்லுங்க. வர்சல்ய ரசம், மாதுரிய ரசம், ஓகே, தேங்க்யூ மதி. அடுத்த 3 யார் சொல்ல முடியும்? சாந்தரசம், தஸ்ய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம். ஏழு போச்சு. இல்ல பிரபு, சாந்த ரசம், தஸ்ய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம். எஸ், வெரி குட். அதாவது ஆர்டர் படி சொல்லணும்னா சாந்த ரசம், 2வது தாஸ்ய ரசம், 3வது வாத்சல்ய சக்கிய ரசம், 4வது தாசிய வாத்சல்ய ரசம், 5வது மாதுரிய ரசம். ரசம் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட், அதாவது ஒரு பாண்ட், அதாவது சொல்லுவாங்க ஒரு உறவு மாதிரி. சாந்த ரசம்னா வந்து என்னதுன்னா அது வந்து நியூட்ரல்னா எப்படின்னா வச்சு இப்ப கர்த்தால இருக்குல்ல, இப்ப அங்க முன்னுக்கு இருக்கு அடுத்து, இப்ப நம்ம வாசிக்க மிருதங்கம் இருக்கு, கர்த்தால இருக்கு, இதெல்லாம் வந்து சாந்த ரசம். சாந்த ரசம்னா அந்த பொருட்கள் வந்து நேரடியா போய் சேவை செய்ய முடியாது, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். அது நியூட்ரல், அது அங்கேதான் இருக்கும். ஓகேவா? அதே போல தாசிய ரசம்னா பகவான் வந்து எஜமான், நான் அவருக்கு வந்து அடிமை, ஆண்டான் அடிமை சொல்லுவாங்க பாருங்க, அதாவது பகவானுக்கு நான் எப்பவுமே சேவகன், அதான் தாசி ரசம். சக்கிய ரசம்னா என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்ட்ஷிப்.
அதாவது நானும் பகவானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா அந்த மாதிரி பழகுறது. வாத்சல்ய ரசம்னா பெரண்டல் ஷிப், அதாவது பகவான் எனக்கு குழந்தை, ஐயோ நான் பகவானுக்கு, அப்ப யசோதா நந்த மாதிரி இருக்காங்களே, ஐயோ கிருஷ்ணா நீ சாப்பிடணும், நான் எப்படி நீ சாப்பிடாம இருக்கேன் சாப்பிட சொல்லுவாங்க. முதல்ல சொன்ன சக்கிய ரசம் வந்து அர்ஜுனன் மாதிரி, கிருஷ்ணர் அர்ஜுனன் விளையாண்டுக்கிறாங்க பேசிக்குவாங்க அந்த மாதிரி. ஓகேவா? முதல்ல சொன்ன இந்த தாசி ரசம் வந்து பாத்தீங்கன்னா ராமர் ஹனுமான் இருக்காங்க அந்த மாதிரி. அடுத்து அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா மாதுரி ரசம். மாதுரி ரசம் வந்து பாத்தீங்கன்னா அன்பு கலந்த லவ்விங் ரிலேஷன்ஷிப். அது ராதாராணி கிருஷ்ணர்கிட்ட இருக்கிறது, கோபியர்கள் கிருஷ்ணர்கிட்ட இருக்கிறது, அந்த மாதிரி அதான் மாதுரி ரசம். இந்த எத்தனை ரசங்கள் இந்த அளவு, இந்த 5 ரசத்திலையும் பலராமர் அதாவது நித்யானந்த பிரபு பகவானுக்கு சேவை செய்யறாரு. எப்படின்னா சாந்த ரசத்துல வைகுண்டத்துல பலராமர் விஷ்ணுக்கு, அதாவது கிருஷ்ணருக்கு விஷ்ணுக்கு அவருக்கு எப்படி சேவை செய்யறாருன்னா, அங்க இருக்கக்கூடிய பொருட்களாக வேலை செய்யறாரு. அங்க இருக்கக்கூடிய மிருதகங்கள் கர்த்தாலா, அங்க கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது நிறைய பொருட்களாக சேவை செய்யறாரு அந்த வைகுண்டத்துல எல்லா இடத்துலயும். அதாவது சாந்த ரசத்துல. தாசிய ரசத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் விஷ்ணுக்கு ஆதிசேஷனா சேவை செய்யறாரு, பாம்பு படிக்க சேவை செய்யறாரு பலராமர், அதான் நித்யானந்த பிரபு. ஓகேவா? அதுக்கப்புறம் அதே தாசிய ரசத்துல பகவானுக்கு கொடையா இருக்கிறாரு, கொடையா இருந்து சேவை செய்யறாரு, அம்பிரேலாவா இருக்கிறாரு. ஏன் சக்கிய ரசத்துல வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்துல பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. சக்கிய ரசம் என்ன அர்த்தம்? ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தம், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. அப்ப சக்கிய ரசத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணருக்கு கோபுரங்களாக வந்து சேவை செய்யறாரு. யாரு? பலராமர் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாரு. நிறைய கோபுரங்களை பலராமர் கோபுரங்களாக இருந்து சேவை செய்யறாரு, ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாரு. அவர் பகவான் வந்து அந்த தயிர் பானையை கடையும் போது, அந்த திருடும் போது இவரும் போய் அவர் கூட சேர்த்து அவரும் திருடுறது, இந்த மாதிரிதான் நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நிறைய வந்து லீலை செஞ்சிருக்காரு. வாத்சல்ய ரசம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பேரண்டல், அதாவது வந்து பெற்றோருடைய சங்கத்தை கொடுக்கறது. அதாவது கிருஷ்ணர் வந்து பிள்ளை சின்னவரு, நான் வந்து அவர் பார்த்துக்கணும் அந்த மாதிரி, அதான் வந்து வாத்சல்ய ரசம். அதுல கிருஷ்ணருக்கு வந்து பலராமர் அண்ணனா இருந்து அந்த சேவை செய்யறாரு. கிருஷ்ணர் வந்து ஒரு தடவை மண்ணு சாப்பிடுவாரு. ஏய் நீ வந்து மண்ணை சாப்பிட்டா நான் அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு பலராமர் போய் அம்மா சொல்லுவாரு, அம்மா இவன் வந்து மண்ணை சாப்பிட்டான்னு. அப்ப கிருஷ்ணன் சொல்லுவாரு, அம்மா இல்லம்மா எல்லாம் போய் சொல்றாங்க. ஏய் அப்புறம் என்ன பண்ணுவாரு, அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, யசோதா என்ன பண்ணுவாங்க, இவங்க கேட்பாங்க, பலராமனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, ஏய் நீங்க சொல்லுங்கப்பா கிருஷ்ணன் மண்ணு சாப்பிட்டா. எல்லாரும் சொல்லுவாங்க மண்ணு சாப்பிட்டான்னு. ஆனா பலராம் சொல்லுவாரு என்ன, கிருஷ்ணன் என்ன சொல்லுவாருன்னா, அம்மா எல்லாரும் போய் சொல்றாங்க. அப்ப கேட்பாங்க அம்மா யசோதா கேட்பாங்க, ஏன்யா உனக்கு வந்து எல்லாரும் உனக்கு போய் சொல்றாங்க, நீ மட்டும் உண்மை சொல்றியா, எங்க வாய் தரன்னு. வேற அப்பதான் அவர் வாய் திறக்கும் போது அந்த மொத்த யூனிவர்ஸ் உள்ளுக்குள்ள பார்ப்பாரு. ஓகேவா? அவ பலராமன் அண்ணனா இருந்து சேவை செய்யறாரு. என் மாதுரி ரசத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கோபியர்கள்ல பிருந்தாவனத்துல கோபியர்கள்ல ஒரு கோபியர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா அனங்க மஞ்சரி, அதாவது ஸ்ரீமதி ராதாராணியுடைய சிஸ்டராக அங்க ஒருத்தவங்க அனங்க மஞ்சரியா இருக்காங்க. அந்த அனங்க மஞ்சரி வந்து யாருன்னா சாட்சா பலராமர் தான் அங்க அனங்க மஞ்சரியாக ஒரு கோபியராக இருந்து பலராமருக்கு கிருஷ்ணருக்கு சேவை செய்யறாரு. இந்த மாதிரி எல்லா வகையிலும் பாத்தீங்கன்னா பலராமர் அதாவது நித்யானந்த பிரபு கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சுட்டே தான் இருக்கிறாரு. ஓகேவா? ராம அவதாரத்துல பகவான் ராமர் இருக்கும் போது அங்க வந்து பலராமர் லட்சுமணரா வராரு. கிருஷ்ணலீலையில பலராமரா வராரு. கிருஷ்ணர் சைத்தன்யா மகாபுருவா வரும்போது அந்த பலராமர் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவா வராரு. ஓகேவா? அப்ப அந்த பலராமர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வந்து என்ன சொல்றோம், நம்ம வந்து நித்யானந்த பிரபுவா வழிபடுறோம். ஓகேவா? பலராம கோயிலே நிற்பார். இப்ப அந்த பஞ்ச தத்துவம் சொன்னதுல, பஞ்ச தத்துவம் வந்து அன்னைக்கு போனவரை கூட சொல்லியிருந்தேன் நானு. பஞ்ச தத்துவம் மகம் கிருஷ்ணம் பக்த ரூபம் ஸ்வரூபக்கம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகள். இந்த 5 பேரும் 5 தத்துவங்கள். மேபி நிறைய பேர் புதுசா இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பலராமருடைய நித்யானந்த பிரபுவோட நிறைய கதைகள் இருக்கு. ஓகேவா? நம்ம கதைகளை வந்து பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நித்யானந்த பிரபு தத்துவம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா? நித்யானந்த பிரபு தத்துவங்கள், ஏன்னா கதைகள் நிறைய பேர் மேபி நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய வீடியோ. நான் முடிஞ்சா நான் ஒரு கதை வேணா சொல்றேன் நானு. ஓகேவா? ஆனா நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா அவர் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்ப சொன்னல இந்த 5 பேர் நம்ம ஜெபம் பண்ணும்போது சொல்லுவோம் பாத்தீங்களா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா ஸ்ரீ வாசதி கௌர பக்த பிருந்தா சொல்றோமா இல்லையா? ரமேஷ் பிரபு சொல்றதானே பிரபா? அப்ப அந்த 5 பேர் வந்து யாருன்னா, நிறைய பேர் தெரியுமா? 5 பேர் வந்து அஞ்சு பேர் யாருன்னா, கிருஷ்ணரு, பலராமரு, அல்லது சிவபெருமான், நாரத முனிவர், ஸ்ரீமதி ராதாராணி கிட்ட உங்களோட கருணை கொடுங்கப்பா, உங்க கருணையோடு நான் வந்து இந்த ஜெபத்தை பண்ணும், எந்த குற்றங்கள் இருந்தாலும் அந்த மன்னிச்சு இந்த நாம ஜெபம் எனக்கு ஒழுங்கா வரும்னு சொல்லிதான் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நம்ம அந்த 5 பேரும் நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம நாம ஜெபத்துக்கே போறோம். ஏன்னா இந்த 5 பேரும் என்ன தத்துவங்கள் புரிஞ்சுக்கணும். 5 தத்துவங்கள். மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா பக்த ரூபம். பக்த ரூபம்னா அவர் பக்தருடைய உருவத்துல வராரு. நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பலராம நித்யானந்த பிரபு வந்து அவர் பக்த ஸ்வரூபம். ஸ்வரூபம்னா உள்ளுக்குள்ள அவர் வந்து பக்தருடைய என்ன சொல்ற, உள்ளுக்குள்ள பக்தருடைய அவர் வந்து சாட்சா பலராமர் வந்து பகவான் தான். ஆனா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவர் பக்தருடைய மூட்டை எடுத்துட்டு வராரு. ஓகேவா? அத்வைத ஆச்சாரியா பக்த அவதாரம். அதாவது அத்வைத ஆச்சாரியா சதாசிவம் விஷ்ணுவும் சேர்ந்து, சதாசிவம் விஷ்ணு சேர்ந்துதான் அத்வைத ஆச்சாரியர். அவர் பக்தரோட அவதாரத்திலே வராரு, அவர் பகவானா வரல. புரியுதா? கதாதார பண்டிட் வந்து பாத்தீங்கன்னா அவர் பக்த சக்தி. ஒரு பக்தருடைய பொட்டன்சியல் சக்தி, பக்தியோட சக்தியை எடுத்துக்கிட்டு கதாதார பண்டிட், அதாவது ஸ்ரீமதி ராதாராணி கதாதார பண்டிதா வராங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நாரத முனிவர் ஸ்ரீவாஸ் தாக்கூர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பக்தாக்கியம். பக்தாக்கியம்னா ஒரு பக்தராவையும் நேரடியாக கீழே இறங்கி வராரு ஸ்ரீவாஸ் தாக்கூரா, அதாவது நாரத முனிவர். இதான் 5 தத்துவங்கள். இந்த 5 பேருக்கும் 5 வகையான கிளாஸஸ் இருக்கு. மகாபிரபுக்கு, நித்யானந்த பிரபுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வகையான கிளாஸ். இவங்க தத்துவங்கள் என்னது அது நம்ம எப்படி போதெல்லாம் பார்க்கலாம். அப்ப நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா அவரு என்னது, அவரு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா, அவரோட அப்பா பேரு என்னது ஸ்ரீ ஹடாய் ஓஜ், அவங்க அம்மா பேரு பத்மாவதி. அப்ப நித்யானந்த பிரபு வந்து பாத்தீங்கன்னா வந்து பங்கராயா அந்த இடத்துலதான் பத்மாவதி தாயார் வந்து நித்யானந்த பிரபு வந்து பிறக்க வைக்கிறாங்க. அங்கதான் நித்யானந்த பிரபு பிறக்கிறாரு, பங்கராயா. அப்ப அதாவது இது சில்ட்ரன் டு பர்த் இன் ஏக்க சக்கரா. அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க, ஏக்க சக்கரா சொல்லுவாங்க. நித்யானந்த பிரபுவோட பிறந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் ஏக்க சக்கரா. நீங்க நவதீப் போனீங்கன்னா, நீங்க அந்த கங்கை தாண்டி அந்த சைடு போனீங்கன்னா நீங்க அந்த ஏக்க சக்கரக்கு போலாம். ஓகேவா? அப்ப சின்ன வயசுலயே நித்யானந்த பிரபு அவர் வந்து நிறைய லீலைகள் பண்ணியிருக்காரு. ஆனா இங்க மகாபிரபுக்கும் நித்யானந்த பிரபுக்கும் ஒன்னா அங்க இந்த கைத்தன லீலையில ஒரு விஷயம் என்னன்னா, ராமரோடைய அவதாரத்துல ராமரும் லக்ஷ்மணனும் ஒரே ஃபேமிலில பார்த்திருப்பாங்க. மேபி தசரதனுக்கு 3 மனைவிகள் இருந்தாங்க. அதாவது கைகேயி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுமித்திரை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கௌசல்யா இருந்தாங்க. ஓகேவா? வேற வேற அம்மாக்கு பிறந்தாலும் ஒரே தந்தைக்கு இவங்க எல்லாம் ஒன்னா பிறந்து ஒரே ஃபேமிலியா இருந்தாங்க. ராமர் லீலையில கிருஷ்ணரும் ராமரும் லட்சுமணரும், கிருஷ்ண பலராம லீலையிலும் ஒரே ஃபேமிலி தான் 2 பேர் இருந்தாங்க. ஆனா மகாபிரபு லீலையில மகாபிரபு அவர் வேற ஃபேமிலியில பிறந்தாரு, நித்யானந்த பிரபு வேற ஃபேமிலியில வேற இடத்துல பிறந்தாரு. 2 பேரும் வேற வேற துருவத்துல இருக்கிறாங்க, 2 பேர் வேற இடத்துல இருக்கிறாங்க. அந்த சங்கீர்த்தன லீலையை ஸ்டார்ட் பண்ணும் போதுதான் மகாபிரபு கூட வந்து நித்யானந்த பிரபு ஜாயின் பண்றாரு தவிர, அதுக்கு முன்னாடி நித்யானந்த பிரபு வந்து மகாபிரபு கூட ஜாயின் பண்ணல. அது என்ன காரணம் சொல்லி ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மகாபிரபு அவர் பிறக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்காலர், அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சமஸ்கிருத பண்டிட். ஏன்னா நவதீபம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய பேர் போன இடம் நவதீப். அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா நவதீப்ல மகாபிரபு பிறக்கும் போது அவர் வச்ச பேர் வந்து என்னதுன்னா விஸ்வாம்பர். அவர் விஸ்வாம்பரருக்கு வந்து அவர் வந்து பிறக்க வைக்கிறாங்க. அப்ப நவதீப்ல அங்க பிறக்கும் போது அவர் வேப்ப மரத்து அடியில பிறக்கனால அவருக்கு செல்லமா ஒரு பேர் கூப்பிடுறாங்க. என்ன பேர்னா நிம்மாயின்னு சொல்றாங்க. அப்ப நிம்மாய் பண்டிட் சொல்றாங்க, எல்லாரும் கூப்பிடுவாங்க. அவரு ஆரம்ப காலத்துல என்ன பண்ணுவாரு, ரொம்ப அழகா இருப்பாரு, நல்லா உயரமா இருப்பாரு, நல்ல சுருள் கூழ்ந்து வச்சிருப்பாரு. என்ன பண்றாருன்னா அவர் நிறைய பேர்கிட்ட வந்து பாடம் சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் வந்து சில பக்தர்கள் கிட்ட வந்து கொஞ்சம் வம்பு இருப்பாரு. மகாபிரபு இதெல்லாம் செஞ்சாரு அவரு.
அதுக்கப்புறம் அந்த டைம்ல அவர் வந்து 2 கல்யாணம் பண்ணியிருந்தாரு. 2 பேர் கல்யாணம் பண்ணியிருந்தாரு. ஒண்ணு விஷ்ணு பிரியா, ஒண்ணு லட்சுமி பிரியா. பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஜெகநாத மீசர் தான் அவங்க அப்பா, சச்சிமா தான் அவங்க அம்மா. ஜெகநாத மீசர் மறைஞ்சு போறாரு. மறைந்து போனோடனே அதுக்கப்புறம் அவருக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக அவர் என்ன பண்றாரு, கயாக்கு போறாரு. மகாபிரபு வந்து எங்க போறாருன்னா, அந்த இடம் என்னது, அது ஒரு இடம் இருக்கும், மகாபிரபு தர்ப்பணம் கொடுக்க போன இடம். கயா பிரபு, கயா தானே மதுஜி? ஓகே. அப்ப கயாக்கு போறாரு. அங்க போய் தர்ப்பணம் கொடுக்கும் போதுதான் அவர் என்ன பண்றாரு, அங்க தர்ப்பணம் கொடுக்க மட்டும் போல, முக்கியமா எதுக்கு போறாரு, அங்க அவர் அங்க வந்து குரு எடுக்கிறதுக்கு போறாரு. அங்கதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பூரி பாதாவை மீட் பண்ணி பிறகு அவங்க கிட்ட இருந்து தீட்சை வாங்குறாரு. அங்கதான் அவருக்கு வந்து என்ன பேர் கிடைக்குதுன்னா ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா அப்படின்னு பேர் கிடைக்குது. பிறகு அங்க இருந்து என்ன பண்றாரு, அங்க அவர் நாம ஹரிகிருஷ்ண மகாமந்திரம் கிடைக்குது அங்கதான். அதுக்கு முன்ன அவர் ஹரிகிருஷ்ண மகாமந்திர சங்கீதம் லீலை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்ப தீட்சை வாங்க பிறகுதான் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரி ஹரி. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து அந்த சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறது, அந்த இது பண்றது, அந்த டிபேட் பண்றது, பண்றதெல்லாம் விட்டுட்டு முழுக்க முழுக்க சங்கீத லீலையை ஆரம்பிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. ஓகேவா? அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா சுருள் கூர்ந்து வச்சிருப்பாரு, அவர் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, எல்லா இடத்துலயும் நாம சங்கீதம் பண்றாரு. அது நாம சங்கீதம் பண்ணும் போதுதான் அதே சமயத்துல இங்க கட் பண்ணா இந்த சைடு வந்துட்டீங்கன்னா பலராமர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா சரி நித்யானந்த பிரபு சின்ன வயசுல அவரும் வந்து வளர்றாரு. மகாபிரபு இந்த பூமியில பிறக்கிறதுக்கு 12 வருஷம் நினைக்கிறேன், 12 வருஷத்துக்கு முன்னுக்கே நித்யானந்த பிரபு இந்த பூமியில பிறந்துட்டாரு. அப்ப நித்யானந்த பிரபு இந்த பூமியில பிறந்துட்டோன்னே அவர் வந்து சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏக்கச்சக்கரால அது பிறக்கிறாரு, அங்க வளர்றாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சின்ன வயசுல நிறைய லீலைகள் நடந்திருக்கு. ஒரு வாட்டி நித்யானந்த பிரபு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சின்ன வயசா இருக்கும் போது ராமாயண லீலைகளை வந்து ஒரு டிராமாவா செஞ்சாங்க. அப்ப அந்த ராமாயண லீலை டிராமாவா செய்யும் போது அதுல வந்து ஒரு லீலையை வந்து பர்டிகுலர் ஒரு லீலையை வந்து எடுத்து செஞ்சு டிராமா நாடகம் நடிச்சுட்டு இருக்கிறாங்க நாடகத்தை. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ராம லீலை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியாவுக்கு வந்து அயோத்தியில இருந்து எல்லாம் வந்து இலங்கைக்கு போயிட்டு சண்டை போட்டு சீதாவை காப்பாற்றுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பலராமருக்கும் இந்திரஜித்துக்கும் சண்டை வந்தோடனே இந்திரஜித் என்ன பண்ணுவாரு, நாகப்பாசத்தை விட்டுருவாரு. அப்ப அந்த நாகம் வந்து பலராமர் கடிச்சோடனே பலராமர் மயங்கி விழுந்துருவாரு. அப்புறம் வந்து ராமர் வந்து பலராமர் கையில வச்சுக்கிட்டு லட்சுமண கையை வச்சுக்கிட்டு அவர் வந்து அழுவாரு. பிறகு அந்த விஷத்தை எடுக்கிறதுக்காக ஹனுமான் வந்து அந்த கதை தெரியும், ஹனுமான் வந்து அந்த மூலிகை தேடிக்கிட்டு போவாரு. பிறகு அங்கேயிருந்து அவர் வந்து என்ன பண்ணுவார், என்ன மூலிகை தெரியல நமக்கு அந்த நாலேஜ் இல்ல, பேத்து எடுத்து வாயா தூக்கிட்டு போக சொல்லிட்டு மலையை தூக்கிட்டு அந்த சிரிஞ்சி மலையை தூக்கிட்டு ஹனுமானுக்கு வந்துருவாரு. அப்ப இந்த டிராமாவை வந்து அவரு நடிக்கிறாரு. யாரு? நித்யானந்த பிரபு அந்த மேடையில் நடிச்சிருக்கிறாரு. அப்ப இந்திரஜித் வந்து என்ன ஆயிருச்சு, அந்த இந்திரஜித் மேதே ஒருத்தர் வந்து ஒரு பையன் அங்க நடிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, பாம்போடைய அசத்தை விடுறாரு. அப்புறம் நித்யானந்த பிரபு மேல படுது. நித்யானந்த பட்டோட அவர் என்ன பண்ண மயங்கி கீழே விழுந்தாரு. மயங்கி கீழே விழுந்தோடனே அப்புறம் அந்த டிராமால வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஹனுமான் மாரி மலை எல்லாம் தூக்கிட்டு வராங்க, எல்லாம் நடிக்கிறாங்க. அப்ப மூலிகை சாப்பிட்டோடனே அங்க வந்து லட்சுமணர் வந்து எழுந்திருக்கிறாரு. அதான் சீனு. இப்ப இவர் என்ன ஆயிட்டாரு, இங்க நித்யானந்த பிரபு சாட்சி உள்ள பலராம பாரு, நித்யானந்த என்ன பண்ணிட்டாரு, இந்திரஜித்தோட அந்த நாகபாஷம் வந்து நம்ம அவருக்கு கடிச்சிட்டோன்னே அவர் வந்து மயங்கி கீழே வந்துட்டாரு. மயங்கி கீழே விழுந்தா என்ன நடக்குது, அவரு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிட்டாரு, அவர் அப்படியே டிராவல் பண்ணி அவர் ராமாயண லீலைக்குள்ளேயே போயிட்டாரு. யாரு? நித்யானந்த பிரபு. ராமாயண லீலைக்குள்ள போனோம்னா அங்க வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த டிராமா நடிக்கிற பசங்க என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் வந்து நடிச்சு முடிஞ்சோன்னா அந்த மூலிகையை வந்து புரிஞ்சு அந்த மூலிகை கொடுத்தோன்னே இவர் ஏஞ்சிக்கணும். ஏஞ்சோன்னா அடுத்த டைம் சொல்லணும். இவர் என்ன பண்றாரு, நித்யானந்த பிரபு ஏஞ்ச உடனே என்ன பண்றாரு, ராமா 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 ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு எங்க அந்த ராவணனை சாவடின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓடுறாரு. அவரு அப்பதான் பிடிக்கல, இது டிராமா தான் பாய், ஏன் நம்ம உண்மையா ஒரிஜினல் நினைச்சிருக்காரு. அவர் வந்து சாட்சி என்ன ஆயிட்டாரு, அவர் வந்து டிராவல் பண்ணி அவர் வந்து சத்யா திரேதா யுகத்துக்கே போயிட்டாரு, 2வது யுகத்துக்கே போயிட்டாரு அவரு. ஏன்னா அவர் வந்து அங்க வந்து நித்யானந்த பிரபு இல்லாம அவர் லட்சுமணரா மாட்டாரு. அங்க
ராம் ஜாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரி பார்த்தோம், இந்த மாதிரி வந்து அவங்க அப்பா பார்த்தோன்னே இது சாட்சியார் வந்து இது வந்து நம்மளுடைய பையன் வந்து சாதாரண இல்ல, இது சாட்சியார் வந்து பகவானோட அம்சம் சொல்லி அவங்க எல்லாரும் அங்க வந்து புரிய ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆகுது, அங்க வந்து பாத்தீங்கன்னா அக்கா அக்கா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இங்க வந்து இன்னொரு கதை வந்து என்னதுன்னா, நித்யானந்த பிரபு அவர் வந்து என்ன பண்றாரு, அவருடைய கிராண்ட் ஃபாதர் வீட்டுக்கு, அவங்க தாத்தா வீட்டுக்கு ஒரு நாள் போறாங்க. எங்க? மயூரேஸ்வரஹா என்று சொல்லக்கூடிய அந்த வில்லேஜ் போறாங்க. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மயூரேஸ்வரா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல ஒரு ஜங்கல் இருக்கு, ஒரு காடு மாதிரி இருக்கு. அப்ப அந்த காட்டுல வந்து என்ன பண்றாங்க, இவங்க விளையாண்டுட்டு அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அப்ப அந்த காட்டுக்குள்ள போனோம்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த காடு வந்து ரொம்ப வந்து டேஞ்சரஸ் ஆனது. ரொம்ப வந்து பார்த்தாலே ரொம்ப வந்து சுத்தி எல்லாமே வெளிச்சமா இருக்கும் மின்னுக்கலாம். ஆனா அந்த காடுக்குள்ள போகும்போது அந்த காடு மின்னுக்கு அந்த என்ட்ரன்ஸே வந்து ஃபுல்லா பெரிய பெரிய மரங்கள், பெரிய பெரிய இலைகள், ரொம்ப பார்க்க பயங்கரமா இருக்கும் அந்த காடுகள், அந்த ஜங்கல். அப்ப அங்க வந்து ரொம்ப டேஞ்சரஸ், யாரும் போகாதீங்கன்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க. எங்க? அந்த மயூரேஸ்வரஹா என்ற அந்த வில்லேஜ்ல. அப்ப இந்த பசங்க எல்லாம் விளையாண்டுட்டு அங்க போகும்போது அங்க போய் என்ட்ரு ஆகுறாங்க. அங்க வந்து தமலான்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மரம் அங்க ஒண்ணு இருக்கு. அந்த மரத்தோட அடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நாகம் வந்து அந்த மரத்தோட அடியில வந்து படுத்திருக்கு. ஆனா நீங்க பலராமர் வந்து சாட்சியார் வந்து யாருன்னா அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, பலராமருக்கு. அதாவது நித்யானந்த பிரபு பலராமருக்கு ஒரு பேர் இருக்கு. யார் சொல்ல முடியும்? இப்ப நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்க, கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. என்ன சொல்லுங்க மதிஜி? நித்தாய். ஓகே மதிஜி, முக்கியமா ஒரு பேர் இருக்கு. ஆதிசேஷன்னா ஆனா அதுக்கு அந்த இதுல வர வேற பேரு. யார் சொல்ல முடியும்? அவருக்கு என்ன பேருனா நாகராஜன் அப்படி சொல்லக்கூடிய பேர் இருக்கு. நாகராஜா சொல்லுவாங்க. ஏன்னா நாகங்களுக்கு, ஸ்னேக்ஸ்க்கு, அதாவது பாம்பங்களுக்கு அதிபதியே ஆதிசேஷனே அவர் தான், பலராமர் தான். ஓகேவா? அப்ப அவருக்கு நித்யானந்த பிரபுக்கு நாகராஜன் ஒரு பேர் இருக்கு. அப்ப இவர் என்ன பண்றாரு, அவரு அங்க விளையாண்டுக்கிட்டு அங்க போகும்போது அந்த தமிழா மரத்துக்கிட்ட அந்த மிகப்பெரிய பாம்பு, அந்த மரத்தோட அட்டில இருந்து மிகப்பெரிய பாம்பு வந்து வெளியே வருது. அந்த பாம்பு வந்தோடனே இவர் வந்து 1 to 1 நிக்கிறாரு. யாரு? நித்யானந்த பிரபுவும் இந்த பாம்பும், அந்த மிகப்பெரிய பாம்பும். அவர் சொல்றாரு, நீ நில்லுன்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. அப்புறம் வந்து நீ யாரு, எதுக்காக இந்த இடத்துல இருக்க, இது எல்லாரையும் நீ வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கியா, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, நான் உன்னை பார்க்கதான், நான் வந்து உன்னை பார்க்க சொல்லி நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த லீலை நடக்குது. அப்ப அந்த பாம்பு உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாம்பு வந்து அது ஏன் இங்க இத்தனை வருஷமா எத்தனையோ யுகமா அங்க இந்த மரத்துக்கிட்ட இருக்க சொல்லி அந்த கதை சொல்லுது. அப்ப அந்த பாம்பு என்ன சொல்லுதுன்னா, பாண்டவர்கள் இருந்த காலகட்டத்துல, அதாவது துவாபர யுகத்துல, அல்லது பாண்டவர் காலத்துல அவங்க வந்து மாறு வேஷத்துல இருந்தாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 14 வருஷம் வந்து வனவாசம் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த கேம்லாம் விளையாண்ட பிறகு துரியோதன் வந்து இது பண்ணிடுவாரு, 14 வருஷம் வந்து வனவாசம் இருக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 13 வருஷம் வனவாசம் வந்து 14 வருஷம் அஞ்ஞாத வாசம்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து வேற ஒரு உருவத்துல மறைஞ்சி இருக்கணும், அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கணும். ஓகேவா? அப்ப இந்த பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க, யுதிஷ்டர், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன், இவங்க என்ன பண்றாங்க, அந்த துவாபர யுகத்துல இந்த ஏக்க சக்கரா என்று சொல்லக்கூடிய அவங்க வந்து ஏக்க சக்கரால வந்து வியாச தேவரை வந்து மீட் பண்றாங்க.
அப்ப வியாசதேவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எங்க போய் தங்குங்கன்னா, நீங்க வந்து ஒரு பிராமணர் இருக்கிறாரு வேதேஸ்ரவா, அவர் பேர் வந்து வேதஸ்ரவஹா. அப்ப அந்த வேதஸ்ரவஹா வீட்டுல போய் தங்குங்க, அது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம் அப்படின்னு போய் சொல்றாரு. யாரு? வியாசதேவர். யாருக்கு? இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு. அப்ப பஞ்ச பாண்டவர்கள் என்ன பண்றாங்க, வியாசதேவரோட கட்டளைப்படி வேதேஸ்வராவுடைய வீட்டுல போய் தங்குறதுக்கு இங்கிருந்து போறாங்க. அப்ப அவங்க அப்ப அந்த பிராமணர், அந்த வேதேஸ்வரா என்ன பண்றாரு, ரொம்ப நல்ல பிராமணர். அவர் என்ன பண்றாரு, இந்த பஞ்ச பாண்டவர் 5 பேர் அவர் வீட்டு முன்னாடி, அவர் குடிசை முன்னாடி நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப ஜெயன்பா இருக்காங்க, ரொம்ப பெருசு புதுசா இருக்கிறாங்க. அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பீமன், யுதிஷ்டர் எல்லாம். அப்ப அவங்க கூட வந்து குந்தி மகாராணியும் வந்திருந்தாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் 5 பேர் 6 பேர் சேர்ந்தா அவங்க வந்து அப்படியே நடந்து அப்ப ஒரு இடத்துக்கு போறாங்க. அப்ப வியாசதேவர் என்ன சொல்றாரு, நீங்க வேதேஸ்வரன் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இவங்க வேதேஸ்வரர் என்ன பண்றாரு, வேதேஸ்வரர் வந்து என்ன பண்றாரு, அவங்க வீட்டுல பாதி இடத்த பாண்டவர் கொடுத்துட்டு இந்த மிச்ச பாதி இடத்துல இவரு, அவங்க மனைவி, அவங்க பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க. அப்ப அது இது புடவை எடுத்துங்க. ஹரே கிருஷ்ணன். சாரி. அப்ப அப்ப பாண்டவர்கள் வந்து அங்க தங்குறாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் வந்து 5 பேர் இருக்கிறாங்கல்ல. அப்ப ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஆளு போய் வெளியே போய் பிக்ஷை எடுத்துட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு இது பண்ணோம். 5 பேர் 6 பேர் பங்கெடுத்துக்குவாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் வந்து என்னது பாண்டவர்கள் போறாங்க, ஒரு ஆள் போயிருக்காங்க. 4 நாள் ஆச்சு. அப்ப அந்த ஒரு பாண்டவர் என்ன பண்றாரு, எப்பவுமே குந்தி மகாராணி வீட்டுல தான் இருப்பாங்க. அப்ப ஒரு பாண்டவர் வீட்டுல இருக்கிறாரு, மத்தவங்க எல்லாரும் வந்து சாரி 4 பேர் வெளியே போவாங்க, ஒரு ஆள் வீட்டுல இருப்பாங்க. அப்ப இந்த வாட்டி 4 பேர் போயிட்டாங்க, இன்னைக்கு வேற ஒரு ஆள் வீட்டுல இருக்கிறாரு, ஒரு பாண்டவர் வீட்டுல இருக்கிறாரு. அப்ப வேதேஸ்வரா வந்து அந்த சைட்ல அவங்க பாதி வீட்டுல பாதி இருக்கிறாங்களே, அவங்க வந்து அந்த சைட்ல என்ன பண்றாங்க, வேதேஸ்வரா அவங்க மனைவி பிள்ளைங்க பேசி இருக்காங்க, இவங்க இந்த சைடு இருக்கிறாங்க. அப்ப இவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, இந்த ஒரு பாண்டவர் உட்காந்துருக்காரு, அங்க வேதேஸ்வரா அழுந்துகிட்டு அவங்க மனைவி கிட்ட பிள்ளைங்களால அழுந்துகிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப குந்தி மகாராணி கேட்கிறாங்க, என்னடா இதுக்கு ரொம்ப அழுகுறாங்களே, என்னன்னு போய் பாருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப குந்தி மகாராணி போய் கேட்கறாங்க, ஏமா அழுகுறீங்க, ஏன் அழுகுறீங்க, என்ன ஆயிடுச்சுன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த பிராமணோட வேதேஸ்வரோட வைஃப் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து இந்த 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 வில்லேஜ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரன் இருக்கான். அவன் பேர் வந்து என்னன்னா பகாசுரா. ஓகேவா, அவன் பேர் பகாசுரா. அவன் வந்து அவன் வந்து எப்போதும் வந்து என்ன பண்ணிட்டான்னா, முந்தியெல்லாம் என்ன பண்ணுவானா, இங்க வந்து எல்லாரையும் வந்து மக்களை வந்து எல்லாத்தையும் வந்து அடிச்சு உடைச்சு எல்லாரையும் சாவடிச்சு இந்த மனசங்களோட ரத்தத்தை குடிச்சு மனசங்களை இறைச்சி சாப்பிடுவான். அதனால வந்து ரொம்ப தொல்லையாச்சு. அப்ப நாங்க என்ன பண்ணோம், இந்த ஊர் மக்களா சேர்ந்து இந்த பஞ்சாயத்துல நாங்க என்ன பண்ணோம், அந்த அசுரன்கிட்ட வந்து நாங்க வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தோம். என்னன்னா, நீ இந்த ஊருக்குள்ள வந்து இந்த மக்களை சாவடிக்காத, நாங்க இந்த ஊர் மக்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வீட்ல இருந்து ஒரு நபர்களா வந்து உனக்கு வந்து நாங்களே வந்து உனக்கு வந்து பலி ஆகிடுறோம், நீ இந்த ஊருக்கு வராத, நீ அந்த காட்டுலயே இருந்து சொல்லிட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு, இந்த பகாசுரா வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிடுறான், இந்த கதையெல்லாம் வந்து குந்தி மகாராணி சொன்னானே. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேதேஸ்வரா, அவங்க மனைவி பேர் வந்து உமாதேவி, அப்புறம் பையன் பேர் வந்து வித்யாதரா, மக பேரு பானுமதி. அப்ப குந்தி மகாராணி வந்து அவங்க வந்து அந்த கதை கேட்கிறாங்க. அன்னைக்கு 4 பேர் வெளியே போயிருக்காங்க, ஒருத்தர் மட்டும் வீட்டுல இருக்கிறாரு. அந்த ஒருத்தர் ஒரு பாண்டவோட வீட்டுல இருந்தா, அந்த எந்த பாண்டவர்னா அன்னைக்குன்னு பார்த்து பீமன் வந்து வீட்டுல இருக்கிறாரு. ஓகேவா, பீமனும் குந்தி மகாராணி வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப பீமன் கிட்ட வந்து அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, பீமா அங்க வாங்க, என்னம்மான்னு. அவர் வந்து என்ன பண்றாரு, கையில சாப்பிட்டுட்டு வர்றாரு. அவங்க அம்மா வந்து யார், குந்தி மகாராணி, உங்க கதை எல்லாத்தையும் பீமன் சொல்றாங்க. பீமன் என்ன சொல்றாரு, அம்மா அவரு வந்து அந்த குந்தி மகாராணி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா,
நீங்க எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு நீங்க உங்க ஃபேமிலில இருந்து யாரும் வந்து இரையாகி போக வேணாம். இன்னைக்கு என் பசங்கள்ல இவன் வீட்டுல சும்மாதான் இருக்கான், இவனை அனுப்பி விடுறேன், இவனை அனுப்பி இவன் போய் பலியாகுவான், இவனுக்கு இது பண்ணலான்னு. ஆனா அந்த அசுரன் கிட்ட வந்து என்ன ஒரு டீல் பேசிக்காங்கன்னா, அந்த யாரு பலியாகுறாங்களோ அவங்க போகும்போதே அவங்க வந்து எல்லா வகையான சாப்பாடும், லட்டு, பூந்தி, இந்த மாதிரி சோறு, சாம்பார், இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வண்டி எடுத்து போகணும். அவங்களுக்கு அழிட்டு போகணும். அந்த அசுரன் அந்த சாப்பாடையும் சாப்பிட்டு அந்த சாப்பாடு எடுத்து வந்தா, அந்த பிரசாதம் எடுத்து வந்தா அவங்களே சாப்பிட்டுருவான். இதான் வந்து அவன் காலகாலமா செஞ்சுட்டு இருக்கிறான். அப்ப குந்தி மராணி கிட்ட சொல்ற, பீமா இன்னைக்கு நீ வந்து எடுத்துட்டு போ, இன்னைக்கு நீ வந்து இந்த சாப்பாடு எடுத்து போ. அவன் சொல்றாங்க, ஐயோ உன் பையனை அவன் சாப்பாடு சாப்பிடுவானே, அவன் என் பையன் சாப்பிட போறானா, சரி பரவாயில்ல போட்டு சொல்லிட்டு அவன் கேட்கறான், இல்லப்பா வேணாம், தயவு செய்து விட்டுருங்க, நாங்க எங்க குடும்பம் போறோம், நீங்க விருந்தாடி இல்ல நீங்க சும்மா இருங்க. பீமா போட்டு அவன் பார்த்துக்குவாங்க. பீமா என்ன பண்றாரு, இங்க இருந்து அந்த ஊருக்கு எல்லைக்கு தாண்டி அந்த எல்லையில இருந்து ரொம்ப தூரம் சென்றுதான் அந்த காடு இருக்கு, அங்கதான் அந்த அசுரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றாரு, அந்த வண்டி இழுத்துட்டு போகும் போதே என்ன பண்றாரு, ஒரு லட்டு, சாப்பாடு, சோறு, பூந்தி என்னென்ன இருக்கோ எல்லாம் சாப்பிட போறாரு. அந்த அசுரம் தூரத்துல இருந்து அந்த அசுரம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, யாருன்னா அது எனக்கு கொண்டு வந்து சாப்பாடு எல்லாம் சாப்பிடறான்னு சொல்லிட்டு அசுரம் டென்ஷன், நீ வரட்டும், இவன் நல்லா இன்னைக்கு வந்து நல்லா வாட்டர் இவனை சாப்பிட்றான்னு சொல்லி ரெடியா இருக்கிறாரு அந்த அசுரன், பகாசுரன். இந்த டைம் இந்த கதை இப்படி ஓடி இருக்கு. இப்ப கட் பண்ணா அந்த வீட்டுக்கு 4 பேரும் வந்து பிக்ஷை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கேட்கறாங்க. அப்ப அந்த டைம்ல சாரி 4 பேர் வரல, அர்ஜுன் மட்டும் வந்திருக்காரு. அர்ஜுன் மட்டும் பிக்ஷை எடுத்து வந்தாரு. 4 பேர்ல அர்ஜுன் வந்தாரு, மிச்சம் 3 பேரும் வந்து கொஞ்சம் லேட்டா வருவாங்க. அப்ப அர்ஜுனுக்கு வந்தோன்னு கேட்கிறாரு, எங்கம்மா பீமன் எங்க? அப்ப அம்மா சொல்றாங்க, இல்லப்பா இந்த மொத்த கை சொல்றாங்க, ஓ அந்த அசுரனை வந்து இந்த மாதிரி அட்டூழியம் பண்றானா, நம்ம இருக்கும் போது இந்த மாதிரி இந்த ஊர் மக்கள் இது பண்றானா. அப்ப அர்ஜுனன் என்ன பண்றாரு, அவர்கிட்ட அவர் வந்து அர்ஜுன் கிட்ட என்ன பவர்னா, அவர் அந்த வில்லை எடுத்துட்டு அவர் கையை வச்சாலே போய் ஆட்டோமேட்டிக்கா வந்து அம்பு வந்துடும். அவர் அம்பு எடுத்து என்ன பண்றாரு, ஒரு நாக பாசனத்தை வந்து விடுறாரு, நாக வடிவத்துல உள்ள ஒரு அசரத்தை விடுறாரு. ஏன்னா அந்த அசுரனை போய் டைரக்டா சாவடிக்கணும். பீமன் போறதுக்கு முன்னாடி நான் இந்த அசரத்தை விட்டு நான் சாவடிச்சுன்னு சொல்லி அந்த நாக அசரத்தை விடுறாரு. இந்த நாக அஸ்திரம் என்ன பண்ணுது, நேரம் வேகமா வருது. இது ஒரு சைடு இருக்கட்டும், இங்க நாக அஸ்திரம் வந்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த மீன் டைம்ல நடுவுல பாத்தீங்கன்னா, இப்ப அவர் பீமன் வந்து அந்த அசுரன் கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. சரிப்பா உனக்கு சாப்பாடு எடுத்து வந்தேன், ஆனா எனக்கு சரியான பசி, ஓகேவா, நான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நீ என்ன பண்ண போற, நீ என் சாப்பாடு சாப்பிட்டியா, வாயா உன்னை சாப்பிட விட மாட்டேன் வான்னு சொல்லிட்டு 2 பேரும் சரியான சண்டை. அப்ப பீமருக்கும் அதாவது அந்த பகாசுரனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சரியான சண்டை வந்தோடனே பீமன் என்ன பண்றாரு, அந்த அசுரனை வந்து பீமா ஆல்ரெடி அப்ப அர்ஜுனன் பீமன் என்ன பண்றாரு, அந்த அசுரனை வந்து கொஞ்ச நேரத்துல கண்ணு தொடர்ந்து மூடுறதுல கேப்ல அந்த அசுரனை சாவடிச்சு அந்த அசுரனை காலி பண்ணிட்டு மிச்ச சாப்பாடு திருப்பி வீட்டுக்கு எடுத்து வந்துட்டு இருக்கிறாரு அவர் பாடுன்னு. அந்த அசுரன் செத்து போயிட்டான். ஆனா இங்கதான் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அர்ஜுனன் வந்து அந்த நாகப்பாசத்தை விட்டாருல, அந்த நாகப்பாசம் ஒரு வாட்டி வெளியாயிருச்சுன்னா அது ஒரு ஆளை சாவடிக்கணும், ஒரு நபரை சாவடிக்கணும். இல்லைன்னா அந்த நாகப்பாசனம் வந்து அதுக்கு என்ன பண்ண தெரியாது. அப்ப பீமன் இங்க வந்து நேரடியா வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. நீ என்னப்பா உனக்காக நாங்க அம்பு விட்டேன்னு என்னது, இல்ல நான் ஓடி சாவடிச்சேன் அந்த அரசன், நீ என்ன அம்பு விட்டுன, நான் நாகாசத்தை விட்டுட்டேன். அப்ப இவங்க எல்லாம் 5 பஞ்சு பணம். இப்ப அர்ஜுன எல்லாம் அங்க ஓடுறாங்க, பார்த்தா அந்த பாம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த அஸ்திரம் அங்க வெயிட் பண்ணுது யாரும் சாவடிக்கணும்னு சொல்லி. அப்ப அந்த அஜ்ஜோ நீ சாவடிச்சிட்ட அந்த பகாசுரனை, இப்ப அந்த பாம்பாசுர அந்த அஸ்திரம் அந்த நாகபாஷம் வந்து அது அங்கே அந்த நாகம் வந்து அங்கே நிக்குது. அப்ப வந்து அர்ஜுனன் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்து ஒரு மரம் இருக்கும், ஓகேவா, அந்த மரம் பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா தமலா மரம். அப்ப என்ன சொல்றாருன்னா அர்ஜுனனு, ஓ நாகமே, நீ இந்த மரத்துக்கு கீழே இரு, காலம் நேரம் வரும்போது உனக்கு கண்டிப்பாக அவனுக்கு பகவானோட கருணை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பிறகு பஞ்ச பணுவ போய் அதுக்கப்புறம் மகாபாரத போலாம் நடந்து விடுந்து அவங்களும் போயிட்டு சேர்ந்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த நாகம் ஒன்னும் உயிரோட இருந்துச்சு, அது எங்கேயுமே போகல. காலங்கள் ஓடுது, துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் ஆரம்பிச்சு, கலியுகம் எத்தனையோ 1000 வருஷம் முடிஞ்சு இப்ப வரக்கூடிய 500 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பாம்பு அங்கேதான் இருந்தது. ஏன் அந்த இடத்துக்கு தான் இப்ப வந்து ஸ்ரீ நித்யானந்த பிரபு வந்து போயிருக்கிறாரு.
அப்ப இந்த கதையெல்லாம் வந்து நித்யானந்த பிரபு நேரக்க நின்று அந்த பாம்பை சொல்றத கேட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த நித்யானந்த பிரபு என்ன சொல்றாருன்னா, ஓ நாகமே நீ கவலைப்படாத, என்னது டோன்ட் வரி, டோன்ட் எங்கேயும் போகாத, நீ இங்கேயே நீ இரு. அது நீ இந்த மரத்துக்கு கீழே ஒரு ஹோல் இருக்கும், அந்த அந்த இடத்துல நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய காதுல இருந்த ஒரு குண்டலம் இருக்கும் நித்யானந்த பிரபுவோடைய, அதை கழட்டி அந்த 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 இடத்துல போறாரு. ஓகேவா? அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏக்க குண்டலம் சொல்லுவாங்க. ஓகேவா? நித்யானந்த பிரபு வந்து ஏக்க குண்டலம், அவருக்கு ஒரு காதல் மட்டும் தான் ரிங் போட்டிருப்பாரு. நல்லா பாத்துருக்கீங்க, 2 காதல் போட்டுக்க மாட்டாரு. நித்யானந்த பிரபு ஒரு காதல் ஒண்ணு ரிங் போட்டிருப்பாரு, ஒரு காலம் போட்டுக்க மாட்டாரு. அப்ப நித்யானந்த பிரபு வந்து என்ன பண்றாரு, அங்க மிகப்பெரிய ஒரு கல்லை தூக்கி அந்த இடத்துல வந்து அந்த அந்த ஹோலை வந்து மறைக்கிறாரு. இந்த குண்டலத்தை தூக்கி அந்த பாம்பு உள்ள போக சொல்லிட்டு இந்த குண்டத்தை உள்ள போட்டு இந்த கல்லை மறைக்கிறாரு. அப்ப இப்ப வரைக்கும் நீ ஏக்க சக்கர போனீங்கன்னா அந்த கல்லு, அந்த மரம், அந்த எல்லாம் வந்து அங்க இருக்கு. பக்தர்கள் அங்க போய் பரிக்கிரமம் பண்ணிட்டு வருவாங்க. இன்னும் இந்த நிமிஷத்திலும் இன்னும் அந்த அந்த நாகம் ஒண்ணு அந்த பூமிக்கு அந்த அடியில தான் ஒண்ணும் இருக்கின்றது. அதான் வந்து பாத்தீங்கன்னா அது பலராமர் கருணையோட அந்த இடத்துல வந்து இருக்கு. யாரெல்லாம் அங்க போயிட்டு அங்க நாம ஜெபம் பண்ணி நாம சங்கீதம் பண்ணாங்களோ அந்த நாகத்தோட கருணையை, அதாவது நித்யானந்த பிரபு சாட்சாட் அங்க அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. அதனாலதான் நித்யானந்த பிரபு கதைகள் நிறைய இருக்கு. அதே போலதான் நீங்க ஜெகாய் மாதை இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிடறேன், கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். நித்யானந்த பிரபு இன்னொரு விஷயம், இன்னொரு கதை வந்து என்னன்னா, நித்யானந்த பிரபு வந்து மீட் பண்ணிட்டாரு, மகாபிரபு மீட் பண்ணிட்டாரு. அது பெரிய கதை, ஏன்னா நம்ம டைம் பார்த்தா நிறைய கதை சொல்றதுக்கு. நித்யானந்த பிரபு என்ன பண்றாரு, மகாபிரபு வந்து மீட் பண்ணிட்டு சங்கீதனை எங்கேயும் ஆரம்பிச்சு சங்கீதனை பண்றதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜகாய் மாதாயம் சொல்லக்கூடிய 2 பேர் பிராமணர்கள். அப்ப அந்த கதை நார்மலா நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஜகாய் மாதாயம் 2 பேர் என்ன பண்றாங்க, மகாபிரபு என்ன பண்றாருன்னா ஒரு இடத்துல ஒரு டீமா பிரிச்சிட்டாரு. அப்ப ஹரிதாஸ் தாக்கூரும் ஹரிதாஸ் தாக்கூரும் நித்யானந்த பிரபுவும் ஒரு டீமா வந்து வேற இடத்துக்கு அவங்க வந்து நாம சங்கீதம் பண்ணிட்டு, இப்ப நம்ம எப்படி புக்ல வைக்கிறோம், அவங்க அப்ப அந்த டைம்ல புக் எல்லாம் கிடையாது, அவங்க என்ன பண்ண நாம சங்கீதம் பண்ணிட்டு போறாங்க. அப்ப அந்த 2 பேர் பிராமணர்கள் வந்து அவங்க பிராமண தகுதி இழந்துட்டு அவங்க தண்ணி அடிக்கிறது, கெட்டவதை பேசுறது, அந்த மாதிரி வந்து ஊர் மக்கள் கிட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணி இருக்கிறாங்க. அப்ப அங்கதான் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க என்ன பண்றாங்க, என்ன சண்டை போடுறாங்க. அப்ப நித்யானந்த பிரபு என்ன பண்ணுவாருன்னா எல்லா வீட்லயும் போய் நாம சங்கீதம் சொல்லுவாரு, எல்லாம் நாம சொல்லுங்க நாம சொல்லுங்க. அப்ப நித்யானந்த பிரபு சொல்லுவாரு, ஹரிதாஸ் தாக்கூர் கிட்ட சொல்லுவாரு, ஹரிதாஸ் தாக்கூரே 2 பேர் வந்து இவ்வளவு அட்டுழியம் பண்றாங்களே, எப்போதும் வரும் பாக்க 2 பேரும் தண்ணி குடிச்சிட்டு அட்டுழியம் பண்றாங்களே, இவங்க நாம சொல்ல வச்சா எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. ஹரிதாஸ் தாக்கூர் சொல்லுவாரு, தேவையில்லாத வேலையில போய் மாட்டிக்காது நித்யானந்த பிரபு, அவங்களும் ஏற்கனவே போதையில இருக்கிறாங்க, அவங்க போனாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ண தெரியாது, இல்ல நான் போய் பார்ப்போம் சொல்லிட்டு போவாரு. அப்புறம் ஜகாய் மாதா 2 பேர் இருப்பாங்க. அதுல மாதாய் வந்து பாத்தீங்கன்னா தம்பி. அந்த மாதா என்ன பண்ணுவாரு, அவர் சொல்லுவாரு, யோ நீ போயிரு, நாங்க ஏற்கனவே வந்து கடுப்புல இருக்கோம், நீ வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லி ஹரேராமா சொல்லி சொல்ல போயின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவர் சொல்ல, இல்லப்பா ஒரு வாட்டி சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்க, போயின்னு சொல்லுவாரு. அப்ப என்ன பண்ணுவாரு, ஜகாய் வந்து அமைதியா இருக்கும்போது, அமைதி பேசி இருக்கும் போது மாதா தம்பி என்ன பண்ணுவாரு, அவரு அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாராயம் கல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போட்ல இருக்கும், மண் சட்டியில இருக்கும். என்ன பண்ண, மண் சட்டி எடுத்து ஒரே அடி அடிச்சுவாரு அவர் மண்டியில, நித்யானந்த பிரபு மண்டியில. அந்த மண் சட்டியோட அந்த ஒரு இது வந்து ஓடு இருந்து நித்யானந்த பிரபு தலையில கிழிச்சு ஃபுல்லா மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருக்கும். எப்படி வந்து அந்த இயேசுநாதருக்கு வந்து அந்த காலத்துல வந்து அவருக்கு அடிக்கும் போது எப்படி முகம் ரத்தமா இருக்கும், அதாவது நித்யானந்த பிரபு முகம் ரத்தமாயிரும் சைடு அப்படி. அப்ப சொல்லுவாரு, இல்லப்பா எனக்கு அடிப்பட்டாலும் எனக்கு அடிச்சாலும் சரி ஒரு வார்டு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுவாங்க ஊர் மக்கள், என்னய்யா ஹரிகிருஷ்ண மதம் சொல்றான், இவன் என்ன போதையில உங்களை போட்டு அடிக்கிறாங்க. ஹரிதாஸ் தாக்கூர் தலையில கை வச்சுக்குவாரு, நித்யானந்த பிரபு இதுதான் சொன்ன, நீ வாங்க போவான்னு. இல்ல நீங்க அடிச்சாலும் திருந்த மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இவரு ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணாரு, நேரா ஓடி போய் மகாபிரபு சொல்லிட்டாரு, மகாபிரபு இந்த வந்து பாருங்க, நித்யானந்த பிரபு இந்த மாதிரி வந்து 2 பசங்க வந்து இந்த மாதிரி தண்ணி குடிச்சு அடிச்சாங்க. நித்யானந்த பிரபு நடத்தோன்னே மகாபிரபுக்கு சாட்சா கிருஷ்ணர் பாருங்க, அவருக்கு வந்து சூடு தலைக்கு ஏறிச்சு அவருக்கு. ஏற்கனவே கலிபுத்துல எல்லா நாட்டிலும் வந்து இவனுக்கு யாரா இவனுக்கு என்னடா இவனுக்கு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டாரு நித்யானந்த மகாபிரபு. அவர் வரும்போது என்ன பண்றாரு, அவரு நடந்து வேகம் வரும்போது என்ன பண்றாரு, கையை தூக்கிட்டாரு மேல, வானத்தை கை தூக்கினாலும் ஆல்ரெடி வந்து வானத்தை புலந்துக்கிட்டு சுதர்சன சக்கரை வந்து அங்கேருந்து அவரு கைக்கு வர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சுதர்சன சக்கரை வந்து, ஏன்னா சுதர்சன சக்கரை வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட பல மடங்கு பெருசானது. அப்ப சுதர்சன சக்கரத்தை எடுக்கும் போது அது இந்த பூமிக்கு வர்றதுக்கு ரெடி ஆகும் போதே இந்த பூமி வந்து சரியான சூடு ஆகுது, அதோட காத்தோட பிரஷர் அதிகமாகுது. அப்ப கையை தூக்கிட்டாரு,
2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் முன்னுக்கு நிக்கிறாங்க, 2 பேரும் கையை தூக்கிறாரு. அப்ப அந்த டைம் என்ன பண்ற நித்யானந்த பிரபு மகாபிரபு காலை பிடிக்கிறாரு. மகாபிரபு தயவு செய்து அஸ்திரத்தை எடுக்காதீங்க, வெப்பன் எடுக்காதீங்க. நம்ம ராமலீலையில அங்க அஸ்திரம் பாய்ச்சோம், கிருஷ்ணலீல அஸ்திரம் பாய்ச்சோம், பரசுராமரா நீங்க அஸ்திரம் பாய்ச்சீங்க, எல்லாமே அஸ்திரம் பாய்ச்சுங்க. கலியுகத்துல அஸ்திரம் பாய்ச்சி வெப்பனை பாய்ச்சி வெட்டணும்னா இங்க எல்லாரையும் விட்டு சாவடிக்கணும். ஏன்னா இங்க ஒருத்தரும் உருப்படி இல்லை. இந்த கலியுகத்துல நம்ம எடுத்து வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞ சங்கீர்த்தன பிராயம், நம்ம நாம சங்கீர்த்தனம் தான் ஒரே அஸ்திரம். நம்ம வந்து நோக்கத்தை நீங்க மறந்துடாதீங்க சொல்லி நித்யானந்த பிரபு நாமம் படுத்தும் போது பிறகு வந்து மகாபிரபு அந்த சூச சக்கரை விட்டுருவாரு. அந்த சூச சக்கரை வந்த வேகத்தை அந்த மகாபிரபுவோட அந்த அந்த ஜுவாலை அந்த அந்த வெளிச்சத்துல பார்த்தோன்னே 2 பேரும் அப்படியே கால வந்து சாஷான மகாபிரபு மனுஷனுங்க, மகாபிரபு மனுஷனுங்க. அது 2 பேரும் பார்த்து கேட்பாரு, இந்த நித்யானந்த பிரபு மன்னிச்சாதான் நான் மன்னிப்பேன். நித்யானந்த பிரபு எங்க மன்னிங்க மனுஷன் கேட்பாங்க. அவரும் மனுஷன் பரவாயில்ல, சாட்சார் வந்து நித்யானந்த பிரபு மன்னிச்சிட்டாரு. அப்ப 2 பேரும் கூப்பிடுவாரு, 2 பேரும் வாங்க, உங்க 2 பேரையும் இனி நான் இந்த இடத்துல பார்க்க கூடாது. உங்க 2 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இனி வந்து இந்த சேட்டை பண்றது அதை பண்றது இருக்கக்கூடாது. பார்த்த எங்க பார்க்கணும் அங்கேயே உங்களுக்கு முடிஞ்சு கதை காலி. அப்ப அதுக்கப்புறம் வந்து மகாபிரபு சொல்லிட்டு போன பிறகு நித்யானந்த பிரபு கருணை கிடைச்ச பிறகு அந்த தண்ணி அடிச்சு கெட்ட வார்த்தை பேசி பிறகு ரொம்ப தகா செயல் செஞ்சிருந்த அந்த 2 ஜெகா இருந்த மாதாயும் அவங்க நித்யானந்த பிரபு கருணையோட என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு சேவை செஞ்சாங்க. என்ன சேவை செஞ்சாங்கன்னா, அவங்க இருக்கிற இடத்துல அங்க ஒரு மிகப்பெரிய குளம் இருக்கு, ஒரு போண்ட் இருக்கு. அங்க படித்துறைன்னா என்னன்னா அங்க படி கட்டி பிறகு அங்க வந்த வைஷ்ணவர்களுக்கு எல்லாரும் யாரெல்லாம் அங்க குளிக்க வராங்களோ அவங்களோட துணியெல்லாம் வாங்கி துவச்சி பிறகு அவங்க துணியெல்லாம் அயன் பண்ணி கொடுத்து வைஷ்ணவர்களை சேவை செஞ்சு அந்த 2 பேரும் பகவானை வந்து போனாங்க. அந்த 2 பேரும் வந்து என்னது வேற யாரும் இல்ல, அந்த ஜெகாய மத அந்த 2 பேரும் வந்து யாரு அவரு? ஆனா ஆக்சுவலி யாரு? ஜெய் அண்ட் விஜய். வைகுண்டத்துல 2 பேர் இருக்கிறாங்களா, ஜெய் விஜய். அந்த ஜெய் விஜய் தான், அது 2 பேர் தான் இரணியாக்ஷா இரணிகசிபுரம் வந்தாங்க. அது 2 பேர் தான் ராவணா அண்ட் கும்பகர்ணா வந்தாங்க. ஏன்னா அந்த 2 பேர் தான் சிசுபாலன் அண்ட் தண்டவகரா வந்தாங்க கிருஷ்ண லீலையில. ஏன்னா அந்த அதே 2 பேர் தான் மகாபலி லீலையில ஜெகா அண்ட் மாதாயா வந்தாங்க. அதான் வந்து மகாபிரபு நம்மளுக்கு இந்த லீலை நித்யானந்த பிரபு என்ன சொல்லிருக்காருன்னா, நித்யானந்த பிரபு கருணை அவதாரம். நித்யானந்த பிரபு கருணை இல்லாம மகாபிரபு கருணை கிடைக்காது, மகாபிரபு கருணை இல்லாம கிருஷ்ண கருணை கிடைக்காது, கிருஷ்ண கருணை இல்லாம ராதாராணி கருணை கிடைக்காது. நித்யானந்த பிரபு கருணை அவதாரம். கருணை அவதாரம். ஓகே, தட்ஸ் a conclusion. நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, நம்ம டைம் இல்ல. அதனால ஜெய் ஸ்ரீ நித்யானந்த பிரபு கி ஜெய், நித்யானந்த பிரபு ஆவிர்வாவ திதி மகா உற்சவ கி ஜெய், நித்யானந்த திரோதசி கி ஜெய், நிதாய் கௌர பிரமணந்தே, ஹரி ஹரி போல். தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஏதோ கேள்விகள்?